வணக்கம். இந்த வீடியோல ஒரு பக்காவான படு மாசான குலசாமிகளோட கதையை பார்க்க போறோம். கொங்கு நாட்டு சிங்கங்க காராள வம்சத்து தங்கங்கன்னு சொல்லக்கூடிய பொன்னர் சங்கருடைய கதையை கேட்க போறோம். அருக்காணிங்கிற பேரை எத்தனை பாக்யராஜ் படத்துல கேட்டிருப்போம். உண்மையிலேயே வாழ்ந்த அருக்காணிங்கிற பெண் தெய்வத்துடைய வரலாறை கேட்க போறோம். அவளோட அண்ணம்மாரு பொன்னர் சங்கர் அவளுக்காக கிளி பிடிக்க போய் அப்புறம் என்னென்ன விபரீதங்கள் நடந்துச்சுன்னு பார்க்க போறோம். ஆனானப்பட்ட பார்வதி தேவியே ஆணும் பெண்ணும் கலந்த பிறவி எடுத்து இந்த பூலோகத்துல அருக்காணியுடைய வருகைக்காக காத்திருந்த கதையை பார்க்க போறோம். ஒரு சின்ன குறுநிலத்துடைய காவக்காரங்களா நிர்வாகிகளா இருந்துகிட்டு சோழ நாட்டு ராசாவையே எதுக்க துணிஞ்ச வீரமிக்க ஆம்பளைகளை பார்க்க போறோம். பிறந்தப்பவே அம்மாவோட பாலை குடிச்சு அழுது சினிங்கிக்கிட்டு வளராம செல்லாண்டி அம்மா கிட்ட ஞான பாலை குடிச்சு 5 வயசு வரைக்கும் அந்த அம்மனோட மடியிலேயே விளையாண்டு எந்திரிச்சு வந்த தெய்வாதி தெய்வ மனுஷங்களோட கதையை கேட்க போறோம். இதுக்கெல்லாம் மேல சில 100 வருஷங்களுக்கு முன்னால நம்ம மத்தியில ரத்தமும் சதையுமா திரிஞ்சாங்களே இந்த 2 பேரும். இவங்க மாயவன் மாயக்கண்ணே கிட்னனுடைய மருமகன்களாக மகாபாரதத்துல வந்த தருமராசாவும் அர்ஜுனனும் தான் இந்த காவியம் நமக்கு எடுத்து சொல்லுது. இவங்க இந்த மனுஷ பிறவி எடுத்து வரும்போது 16 வயசுலயே மறுபடியும் பரலோகத்துல பரமசிவனுடைய பாதங்களையே போய் சேரணும்னு வரவாங்கி வந்துட்டாங்க. வயசு என்னமோ வாழ்ந்த காலம் 16 வயசு தான். அதுக்குள்ள என்னென்ன சாகசங்கள் எப்பேற்பட்ட ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் பண்ணாங்க. 16 வயசு ஆனப்புறமா கூட இந்த உலகத்துல அவங்களுடைய கட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட இந்த மண்ணுல ஒரு பயலாலையும் இவங்களுடைய கதையை முடிக்க முடியாதுன்னு மாயவே மதுசூதனே தானே அம்பெடுத்து எய்கிறாரு இவங்களுடைய கதையை முடிக்க. பரந்தாமன் போட்ட அம்பையே படக்குன்னு கையில பிடிச்சு யாராவது இந்த அளவுக்கு தெளிவா அம்பஞ்சதுன்னு பார்த்துட்டு ஆஹா மாயவே நம்மளை கூப்பிட்டதுக்கு அப்புறமா இனி இந்த மண்ணுலகம் நமக்கு வேணாம். மகாபாரதத்துல எப்படி கர்ணே தன்னுடைய நெஞ்சில இருந்த அம்பை புடுங்கி அவனுடைய ரத்தத்தை புடிச்சு தன்னுடைய தர்மத்தை எல்லாம் கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டு அவனோடையே ஐக்கியமாகி போனாரோ அதே போலயே கையில புடிச்சு நுப்பாட்டி இருந்த அந்த அம்பையே நல்லா தானே நறுக்குன்னு நெஞ்சில பாய்ச்சி அவரோடையே போய் சேர்றாங்க இந்த அவதார புருஷர்கள். அத்தோட கதை நின்னுச்சானா இல்லையே. அன்பான தங்கச்சி அருக்காணி அண்ணம்மாரு 2 பேரையும் திரும்ப உசுரோட எழுப்பி நுப்பாற்றா. தன்னோட பிறவி பயனால பார்வதி அம்மா பெரிய காண்டி அருளால இப்படிப்பட்ட அற்புதத்தை பண்றான். இப்படி தெய்வாம்சத்துக்கு பஞ்சமே இல்லாம போற இந்த கதை நடந்தது எங்கன்னு பார்த்தா எல்லாம் இந்த மண்ணு மேலதான் நடக்குது. 5000 வருஷங்களுக்கு முன்னால இந்த பூலோகத்துல மகாபாரதம் நடந்த துவாபர யுகத்திலேயே பங்காளி சண்டைங்க படுபயங்கரமா இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணுனா இந்த கலியுகத்துல கேட்கவா வேணும். பொன்னர் சங்கருங்கிற இந்த காவியமே ஒரு சின்ன மகாபாரதம் தான். எக்கச்சக்கமான சூழ்ச்சிக போட்டி பொறாம நயவஞ்சகம் இது பூரா இந்த கதையில இருக்கு. ஒரு தாய் வயிற்றுல இருந்து பிறந்து வந்து ஒருத்தர் குடிச்சிட்டு விட்டுட்டு போன எச்சிப்பால பின்னாலேயே குடிச்சு வந்த 12 அண்ணன் தம்பிக என்னைக்கு பங்காளிகள் ஆனாங்களோ அங்க இருந்து இந்த கதையோட வேறு ஆரம்பிக்குது. அப்படியே 3 தலைமுறைகளா இந்த பங்காளிகளுடைய துரோகம் பொன்னர் சங்கர் தலைமுறை வரைக்கும் அவங்க குடும்பத்தையே பாடா படுத்துது. தன்னுடைய அப்பனாத்தாளுக்கு நடந்தேறின கொடுமைகளுக்காகவும் அவங்களுக்கு உரிமைப்பட்ட நாட்டுக்காகவும் இந்த அண்ணம்மாரு என்னென்ன பண்ணாங்க, எப்படி கடைசியா அவங்களுடைய காலம் முடியுது, கொங்கு மண்டலத்துக்கே குளங்காக்கிற சாமியா எப்படி இவங்க ஆனாகன்னு தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம சில அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுட்டு கதைக்குள்ள போகணும். அப்பதான் முழு கதையும் குழப்பம் இல்லாம புரியும். இந்த கதையில நிறைய கேரக்டர்ஸ் வரும், நிறைய ஊர் பேர்கள் வரும். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கதை போற போக்குல எல்லாம் கன் மாதிரி புரியும். முதல்ல இந்த கதை எப்ப நடக்குது எந்த பகுதியில நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் இந்த கதை 13, 14, 15ஆம் நூற்றாண்டுகள் வாக்குல, அதாவது இன்னையில இருந்து ஒரு 500ல இருந்து 700 வருஷங்களுக்கு முன்னால நடந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. சில இடங்கள்ல இந்த கதை 1000 வருஷத்துக்கு முன்னால நடந்த கதைன்னு சொல்றாங்க. எது எப்படியோ கதை நடந்தது உண்மை. அடுத்து எங்க வச்சு இந்த கதை நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நாமக்கல், கரூர், திருச்சி இந்த சரௌண்டிங்ல தான் பூரா கதையும் நடக்குது. சரி, இப்ப பூலோகத்துல நடக்கிற இந்த கதைக்கு போறதுக்கு முன்னால இதுக்கு மூலாதாரமா சிவ கைலாசத்துல ஒரு சம்பவம் நடக்குது.
பரமசிவனை நினைச்சு ஒரு 5 தலை பாம்பு நல்லா படம் எடுத்த வாக்குல பலகாலமா தவம் கிடக்குது. எதுக்கு இந்த தவம்னு பார்த்தோம்னா ஒரு புத்திர பாக்கியம் வேண்டும்னு தவம் கிடக்குது. அது எவ்வளவு நாளா தவம் கடந்து பார்த்தோம் இந்த சிவபெருமான் மனசரங்கவே மாட்டாரு. ஆனா பார்வதி தேவிக்கு மனசு பொறுக்குமா? ஐயனே சிவபெருமானே, அந்த பாம்பு 5 தலையை விரிச்சு படம் எடுத்து எத்தனை நாளா தவம் கிடக்குது, அதுக்கு ஒரு பாலகனை ஒரு புத்திரனை கொடுத்துடக்கூடாதா சாமின்னு கேட்கும்போது, தேவி நீ வருத்தப்படுறது சரிதான், ஆனா அந்த பாம்புடைய மனக்குறைய போக்கணும்னா நான் தான் போய் அதுக்கு மகனா பறக்கணும்னு சொல்றாரு. உடனே பார்வதி தேவி, ஐயையோ ஆண்டவனே, நீங்க போய் ஒரு சின்ன பையனா பாலகனா பிறந்துட்டா இந்த எல்லா உலகத்துக்கும் படி அளக்கிறது யாரு? ஒரு சின்ன செல்லுல இருந்து ஒரு எறும்புல இருந்து பெரிய யானை வரைக்கும் திமிங்கலம் வரைக்கும் பூராத்துக்கும் படியளக்கக்கூடிய ஈசன் நீங்க எப்படி பாம்புக்கு மகனா பிறப்பீங்க? அது முடியாத காரியமாச்சேன்னு சொல்ல போக அப்ப சிவபெருமான் சொல்றாரு, சரிம்மா ரொம்ப வருத்தப்படுறியே, நானும் பிறக்க முடியாது, அப்ப நீ போய் அந்த பாம்புக்கு மகனா பெறன்னு சொல்லும் போது பார்வதி தேவியும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அந்த 5 தலை பாம்புக்கு மகனா பிறப்படுத்து போறா பார்வதி அம்மா. எப்படி பிறப்படுகிறா? அந்த 5 தலை பாம்புக்கு ஈஸ்வரியான பெண் தெய்வம் ஒரு பாலகனாக ஒரு ஆண்மகனாக பிறப்படுத்து போறா. அப்ப சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, எப்படி எண்ணில் பாதியாக நீ இருக்கிறியோ அதே மாதிரி இந்த பிறவியிலையும் ஆண் பாதி பெண் பாதியாக போய் பிறப்படுப்பான்னு சொல்லி அனுப்பிடுறாரு. 5 தலை பாம்புக்கு பக்கத்திலேயே குழந்தை உருவெடுத்து அழுகுது. இறைவன் கொடுத்த அருட்பிரசாதம் இந்த குழந்தைன்னு சொல்லி அந்த 5 தலை பாம்பு தன்னுடைய மாறுல போட்டுக்கிட்டு நல்லா படம் எடுத்து அந்த குழந்தைக்கு கொடை பிடிச்சிக்கிட்டு மாலை தொடுத்து போட்டுக்கிட்டு அருமையா அந்த குழந்தைய வளர்த்து வருது. இப்படியாக காலங்கள் போய்கிட்டு இருக்கும்போது இந்த பிறவி எடுத்தாச்சு, இந்த பாம்புடைய மனக்குறைய தீத்தாச்சு, மறுபடியும் பார்வதி தேவி சிவபெருமான் கூட போய் சேரணும்ல. அதனால சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவனே, நீங்க சொன்ன மாதிரி இந்த பிறவி எடுத்து வந்தேன், இந்த பிறவியிலே ஆண்பாதி பெண்பாதியாக என்னுடைய உருவத்தோடு இந்த காலம் நகர்ந்துகிட்டு இருக்கு, எப்பையா திரும்ப இந்த பிறவியிலிருந்து மோட்சம் கொடுத்து என்னை கைலாசத்துக்கே கூட்டுப்பன்னு சொல்லிட்டு தவம் கிடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சிவபெருமான் பூமிக்கு போய் சேர்ந்திருந்த பார்வதிய உடனே கூப்பிட்டுக்கிறதுக்கு மனசு வைக்கல. அவர் வேற ஒரு பிளான் வச்சிருந்தாரு. தன்னிடம் இருந்த சப்தகன்னிமார்களை அழைக்கிறாரு. அம்மா சப்தகன்னிகளா, பூமியில பெரிய காண்டின்னு பெறப்படுத்து போயிருக்க நம்ம பார்வதி தேவி தவம் இருக்கிறா, அவளுக்கு போய் தேவையான பணிவடைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு அவ கூடயே இருங்க, அவளை எப்ப கூப்பிடணும்னு நேரம் வருதோ அப்ப நான் கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. சப்தகன்னிமார்களும் வராங்க. இங்க தவம் இருக்கிற பார்வதி அம்மா பெரிய காண்டியை பாக்குறாங்க. இந்த மாதிரி சிவபெருமான் உங்களுக்கு கூட மாட இருந்து ஒத்தாசையா இருக்கத்தான் அனுப்புனாரு, உங்களுக்கு எப்ப மோட்சம் கொடுப்பாருன்னு எங்களுக்கு தெரியாதுமா, அது வரைக்கும் நம்ம இங்கதான் தங்கி இருக்கணும் போல சொல்ல போக பார்வதி தேவி சிவபெருமான் இப்படியா சொல்றாரு, எனக்கு இப்ப அவருக்கு ஆட்சி கொடுத்து என்ன அவர் கூடயே கூட்டு போக வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடுமையா தவம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்றாரு, எம்மா பார்வதி தேவி, இந்த ஜென்மத்தில இருந்து நீ என்ன மறுபடியும் சேரணும்னா அதுக்கு 2 அவதார புருஷர்கள் பொன்னர் சங்கர்னு பிறந்து வருவாங்க. அவங்களுக்கு தங்கச்சியாக அருக்காணி தங்கம்னு ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணை நீ என்னைக்கு பாக்குறியோ அன்னைக்கு தாமா மறுபடியும் நீ என்ன சேர முடியும்னு சிவபெருமான் சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. அது முதற்கொண்டு சிவபெருமானை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஸ்தம்பத்துக்கு மேல ஊசி முனையில நின்று வீரமலை அப்படிங்கிற இடத்துல நம்முடைய பார்வதி தேவி இந்த பெரிய காண்டியம்மா தவம் இருந்து அருக்காணியுடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப சொன்ன இந்த கதை எப்ப நடந்துச்சு, அதுக்கப்புறமா எத்தனை ஆயிரம் வருஷங்கள் உருண்டோடுச்சுன்னு நமக்கு தெரியாது. இப்ப வரைக்கும் பெரிய காண்டியம்மா பொன்னர் சங்கர் அருக்காணியுடைய பிறப்புக்காக காத்துக்கிட்டு ஊசி முனையில தவம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. காலங்கள் உருண்டோடுதான். பொன்னர் சங்கர் பிறக்கிறதுக்கான காலங்கள் நெருங்கி வர ஆரம்பிக்குது. அவர்களுடைய தாத்தா இப்ப பூமியில பிறந்துட்டாரு. என்னது, இப்பதான் பொன்னர் சங்கருடைய தாத்தாவே பிறந்திருக்காரா? நம்ம ஏன் நேரா பொன்னர் சங்கர் பிறந்த இடத்துல இருந்து இந்த கதையை ஆரம்பிக்க கூடாதுன்னு கேட்டா, அப்படி ஆரம்பிச்சா இந்த கதையில ஒரு காரணமும் ஒரு காரியமும் நமக்கு புரியாது. அவங்க தாத்தா, அவங்க அப்பா, அவங்க அம்மா, இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தாதான் பொன்னர் சங்கர் வரலாறு புரியவே செய்யும். இப்போ வீடியோல பாக்குறீங்களே, இதுதான் பொன்னர் சங்கருடைய ஃபேமிலி ட்ரீ. எல்லாத்துக்கும் மூத்தவர் கோலாத்தா கவுண்டர், பொன்னர் சங்கருடைய தாத்தா. அவங்க பாட்டி பேரு பவளாத்தா, பவளாயின்னு சொல்லுவாங்க. இந்த தாத்தா கோலாத்தா கவுண்டர் இருக்காரு, அவர் கூட பிறந்தவங்க மொத்தம் 11 தம்பிக.
இந்த கோலாத்தா கவுண்டர் வாழவந்தி அப்படிங்கிற ஒரு நாட்டை தன்னுடைய 11 தம்பிகளோட சேர்ந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லப்படுது. அந்த காலகட்டத்தில் பெரிய சாம்ராஜ்யத்துக்கு கீழே நிறைய சிற்றரசுகள், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன நிலப்பகுதிகள், சின்ன சின்ன நாடுகளால் நிர்வகிக்கப்பட்டிருக்கும். அப்படி ஒரு நிர்வாகியா தான் இந்த கோலாத்தா கவுண்டர் இருக்காரு. காலங்கள் அருமையா உருண்டோடி போய்கிட்டு இருக்கு. இப்பதான் கதையில முதல் ட்விஸ்ட் வருது. இந்த கோலாத்தா கவுண்டர் என்னதான் ஒரு நாட்டை ஆண்டு வந்தாலும் அவர் கூட பிறந்த அந்த 11 தம்பிகளும் அவருக்கு உறுதுணையா இல்ல. எப்படி இவர்கிட்ட இருந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை அவங்க புடுங்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பங்காளிகள்லாம் பலவிதமான சூழ்ச்சிகளை பண்ணி திட்டங்களை போட்டு இந்த ஆட்சிக்கு பலவிதமான தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சமயத்துல இந்த தாத்தா கோலாத்தா கவுண்டரையே அந்த 11 பங்காளிகளும் திட்டம் போட்டு கொலை செய்ய கூட முயற்சி பண்ணிட்டாங்களாம். இதையெல்லாம் பார்த்த கோலாத்தா கவுண்டரு, தம்பிகளா, உடம்பரப்பு என் மேல பாசம் இல்லாம இந்த மண்ணு மேலதான் உங்களுக்கு பாசமாடா, பூராத்தை நீங்களே வச்சுக்கங்களான்னு சொல்லிட்டு முத்து படத்துல எப்படி ரஜினிகாந்த் எல்லாத்தையும் உதறிட்டு கிளம்புவாரோ அதை போல தன்னுடைய பொண்டாட்டியை மட்டும் கையை பிடிச்சி கூப்பிட்டுக்கிட்டு வாழவந்தி நாட்டை அவங்க தம்பிமார்கிட்டயே விட்டுட்டு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு. இப்படி புருஷனும் பொண்டாட்டியும் கிளம்பி போகும்போது அவர்களுடைய உண்மையான விசுவாசியா இருந்த சோழன் தோட்டி அவரும் இவங்களோட சேர்ந்து பயணப்படுறாரு. இப்போ இந்த 3 பேரும் காவிரி ஆத்தை கடந்து மதுக்கரைக்கு வந்து சேர்றாங்க. இப்படி நாடு விட்டு நாடு வந்து மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயில் பக்கமா நெருங்கி வரும்போது அங்க 3 ராஜாக்கள் உட்கார்ந்து ஏதோ மிகப்பெரிய ஆலோசனைக்குள்ள இருக்க மாதிரி தெரியுது. இப்படி அடுத்து எங்க போறது, எங்க செட்டில் ஆகுறதுன்னு தெரியாம நாடோடியா வந்துகிட்டு இருந்த நம்ம தாத்தா கோலாத்தா கவுண்டரு இந்த 3 அரசர்களையும் பாக்குறாரு. அவங்க பக்கத்துல போய் யாரு என்னன்னு விசாரிச்சு பார்க்கும்போது அந்த காலகட்டத்துல சேர சோழ பாண்டிய தேசங்களை ஆண்டுகிட்டு இருந்த ராஜாக்கள் தங்களுடைய எல்லைகள் என்னன்னு சொல்லிட்டு தெளிவா பிரிச்சு வரமுறை வச்சுக்குவோம், அப்படி இல்லாட்டி உங்ககிட்ட நான் ஊடுருவல் பண்ணிட்டேன், ஏன் எல்லையை நீ பிடிச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அடிக்கடி நமக்குள்ள சண்டைகள் வருது, அந்த சண்டைகள்லாம் வராம எல்லைகளை தெளிவா பிரிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயில உட்கார்ந்து எல்லாரும் ஆலோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல செல்லாண்டியம்மனுடைய அருளால இந்த கோலாத்தா கவுண்டர் தான் அந்த 3 ராஜாக்களுடைய எல்லைகளை பிரிக்கிறதுக்கு சரியான ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வழிகாட்டி விட்டார்னு சொல்லப்படுது. இதனால ரொம்பவே சந்தோஷப்பட்டு போன சோழ நாட்டு ராசா என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இந்த மாதிரி நான் வாழவந்தி நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தேன், என்னோட தம்பிமார்களுடைய துரோகத்தால நாட்டை விட்டு புட்டிக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லும் போது சோழ ராசா நீ எங்கேயும் போக வேணாயா, என்னோட ஆட்சிக்கு உட்பட்ட இந்த கோனாடு அப்படிங்கிற பகுதியை உனக்கு தரேன், இங்க நீ விவசாயம் செஞ்சு பொழைச்சிக்க, என்னுடைய நாட்டுக்கு சரியா நீ கப்பத்தை மட்டும் கட்டி எனக்கு கீழே இந்த நாட்டை நிர்வகிச்சுக்கிட்டு இருயான்னு சொல்லிட்டு கோனாடை கொடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லப்படுது. இப்போ போறதுக்கே இடம் தெரியாம இருந்த நம்ம கோலாத்தா கவுண்டருக்கு புது நாடே கிடைச்சு போச்சு. கடுமையா உழைக்கிறாரு. அவர் கூட விசுவாசமா வந்து சேர்ந்திருந்த சோழன் தோட்டியும் அவருக்கு உறுதுணையா இருக்கிறாரு. ஏகபோகமா வெள்ளாம பார்த்து அந்த பகுதியே வளம் நிறைந்த வளநாடா மாத்துறாரு. அப்போ தன்னுடைய நாட்டுக்கு பேரையே பொன்னி வளநாடுன்னு வச்சு ஆட்சி பண்ணாருன்னு சொல்லப்படுது. என்னதான் லைஃப்ல மறுபடியும் செட்டில் ஆயிட்டாலும் இந்த கோலாத்தா கவுண்டருக்கு வாரிசுன்னு சொல்றதுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தாரு. அதனால ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு ஏறாத கோயில் இல்ல, செய்யாத தான தர்மம் இல்லைன்னு அவருடைய வாழ்க்கை உருண்டோடிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா ஒரு சமயத்துல ஜோசியம் பார்க்கும்போது நீங்க 2 பரிகாரங்களை செஞ்சீங்கன்னா உங்களை பிடிச்சிருக்கிற இந்த தோஷம் விலகி போகும், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. அந்த 2 பரிகாரங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தா மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோவில் முதல்ல அந்த வாழவந்தி நாட்டை விட்டுவிட்டு மதுக்கரையில வந்து இறங்கினார் பாத்தீங்களா, அந்த செல்லாண்டியம்மன் கோவிலை வச்சு மன்னர்களுடைய பிரச்சனையை பைசல் பண்ணி விட்டார் பாத்தீங்களா, அதே கோவிலுக்கு மறுபடியும் புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா வெள்ளாங்குளத்துல ஒரு மிகப்பெரிய ஏரியை வெட்டி மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொடுக்கணும். அந்த ஏரியில வெங்கல மதகு அமைக்கணும். அது போக அந்த ஏரியுடைய கரையில ஒரு பிள்ளையார் சிலையை வச்சு கும்பிடணும். இது போக எக்கச்சக்கமா தான தர்மங்களை பண்ணணும். இப்படியாக ஜோசியத்துல பரிகாரங்கள் சொல்லப்படுது. சொன்னது எல்லாத்தையும் இந்த கோலாத்தா கவுண்டர் செம்மையா செஞ்சு முடிக்கிறாரு. அப்படி செல்லாண்டியம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டு அன்னதானம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இவர் விட்டுட்டு வந்தாரே வாழவந்தி நாடு, அந்த நாட்டுல ஒரே பஞ்சம், பட்டினி, வறட்சி, மழையே பெய்யல.
அதனால அந்த 11 தம்பிமார்களும் நாட்டையே விட்டுப்புட்டு வேற எங்கேயாவது போய் பஞ்சம் பழச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கமா வந்து மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயிலையே அன்னதான பந்தல்ல உட்கார்ந்து அன்னதானம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய தம்பிமார்கள்லாம் இங்க வந்திருக்கிறத பார்த்து என்ன நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, என்னதான் எனக்கே ஒரு காலத்துல அவங்க துரோகம் பண்ணியிருந்தாலும் தன்னுடைய தம்பிகள் இப்படி போறதுக்கு இடம் தெரியாம அலையக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிலப்பகுதிகளை அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கும் வாழ்றதுக்கு வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு நம்ம கோலாத்தா கவுண்டரு. ஆஹா, நம்ம என்னதான் அண்ணனுக்கு பல கொடுமைகளை பண்ணினாலும் மறுபடியும் நமக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு இந்த 11 தம்பிகளும் நல்ல மனசோட இனிமேல் வாழ்வாங்களா இல்ல மறுபடியும் ஏதாவது குடைச்சல் கொடுப்பாங்களான்னு கதை போற போக்கில் தெரிஞ்சுக்கிடுவோம். இப்போ செஞ்சு வந்த இந்த பரிகாரங்களுடைய பயனாக பவளாத்தாவுடைய வயிற்றுல கரு உருவாகுது. அருமையாக 10வது மாசத்துல ஒரு ஆண் குழந்தை பிறந்து வருது. அந்த ஆண் குழந்தைக்கு ஜோசியத்தை எல்லாம் பார்த்து வருங்காலத்துல இவன் குன்றுகள் மிகுந்த பகுதியெல்லாம் ஆட்சி பண்ணக்கூடியவனா இருப்பான், ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பான், வெள்ளந்தியா இருப்பான், அப்புறாணியா இருப்பான். இவன் ஒரு இடத்துல இருந்தான்னா அந்த இடமானது செல்வத்தால பல்கி பெருகும். அப்படிப்பட்ட ராசிக்கார ஜாதகம்னு சொல்லிக்கிட்டு குன்றுகளை வருங்காலத்திலே ஆட்சி பண்ணக்கூடிய இவனுக்கு குன்றுடையான்னு பேர் வைப்போம்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இந்த குன்றுடையான்ங்கிற பேர் தான் குன்னுடையான் அப்படின்னு சொல்லி கூப்பிடப்படுது. இப்போ குன்னுடையான் பிறந்துட்டாரு. குழந்தை பிறந்து ஒரு 5 வயசு ஆகி போச்சு. 5 வயசு ஆன பிறகும் இந்த அப்ராணி பிள்ளையா வெள்ளந்தியா வளர்ற இந்த புள்ள சரியா பேசக்கூட செய்யாது, பக்கத்துல எதிரில் இருக்கிற பிள்ளைகளோட சேர்ந்து விளையாட கூட செய்யாது, எந்நேரமும் எந்த சுறுசுறுப்பும் காட்டாம சும்மாவே உட்கார்ந்துருக்கும். இதையெல்லாம் பார்த்து கோலாத்தா கவுண்டருக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்பவே வருத்தம். ரொம்ப வருஷம் கழிச்சு ஆண்டவன் கிட்ட வர வாங்கி இப்படி ஒரு பிள்ளைய பெற்றோம், பிள்ளை நார்மலா இல்லையே, இப்படியே இருந்துச்சுன்னா வருங்காலத்துல எல்லாரும் இவனை ஏமாத்தி போடுவாங்களே, நம்ம பிள்ளை எப்படித்தான் வாழ போகுதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. இப்படியாக காலங்கள் போகும்போது கோலாத்தா கவுண்டர் இறைவனடி சேர்றதுக்கான காலம் வருது. அவரு சாமியை போய் சேர்ந்துறாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறமாவே பவளாத்தாலும் சாமி கிட்ட போய் சேர்றாங்க. அப்படி சாகிற நேரத்துல தன்னுடைய 5 வயசு குழந்தை இந்த குன்னுடையான விசுவாசியா வந்து சேர்ந்திருந்தாரே சோழன் தோட்டி, அவருடைய கையில புடிச்சு கொடுத்துட்டு இந்த பவளாத்தா கண்ணை மூடுறாங்க. அப்போ சோழன் தோட்டி கிட்ட தனக்காக ஒரே ஒரு சத்தியத்தை மட்டும் பண்ணி கொடுக்க சொல்றாங்க. அந்த சத்தியம் என்னன்னா, தன்னுடைய அண்ணன், அதாவது இந்த பவளாத்தாவுடைய அண்ணன் நம்ம குன்னுடையானுடைய தாய் மாமன், அந்த தாய் மாமனுடைய வீட்டில் ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தையுடைய பேரு தாமரநாச்சி. அந்த தாமரநாச்சிக்கும் என்னுடைய மகன் குன்னுடையானுக்கும் நீ தான் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த சின்ன வயசுல இருந்து அவன் வாலிபனா வர்ற வரைக்கும் அவனை சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனையில இருந்தும் நீ தான் காப்பாத்தி கொடுக்கணும்னு சோழன் தோட்டிக்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டு அந்த அம்மாவும் கண்ணை மூடிடுறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த 11 பங்காளி இருக்காக பாருங்க, இந்த ஊருக்கு வாழ வந்து வழி இல்லாம வந்து மறுபடியும் ஒரு சின்ன நிலப்பகுதியை கொடுத்து விவசாயம் செஞ்சு பழச்சிக்கங்கன்னு சொல்லிட்டு கோலாத்தா கவுண்டர் விட்டுருந்தார்ல, அவங்க தலையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பையன் சின்ன பையனா இருக்கிறதுனால இவங்க கார்டியன் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு அந்த பொன்னிவள நாட்டை பூராமே அவங்க ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த குன்னுடையான ஒரு இளவரசனை போல நடத்தலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு சாதாரண பையனா கூட நடத்தாம அவங்க வீட்டுல ஆடு மாடு மேய்க்கிற பையன் போல வச்சிருக்காங்க. சரியா சோறு கூட போட மாட்டாங்க, நினைக்கிறப்பெல்லாம் அடிக்கிறது மிதிக்கிறதுன்னு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சோழன் தோட்டியாலையும் எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவரே ஒரு வேலைக்காரர் தானே, பாவம் தானே. இனிமேலும் குன்னுடையான இங்கேயே வச்சிருந்தா பங்காளிகள்லாம் ஏதாவது பண்ணி போடுவாங்கன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுக்கிட்டு அவருடைய தாய் மாமனுடைய வீட்டுக்கு, அதாவது இறந்து போன அம்மா பவளாத்தாவுடைய அண்ணன் வீட்டுக்கு இந்த சோழன் தோட்டி கூப்பிட்டு வர்றாரு. அந்த அண்ணன், அந்த தாய் மாமா பேர் என்னன்னா மலைக்குழந்தா கவுண்டர், அவங்களுடைய பொண்டாட்டியோட பேரு பெருமாயி. இவங்க 2 பேருக்கும் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த பெண் குழந்தையோட பேர் தான் தாமரநாச்சி. அதைத்தான் வருங்காலத்தில் நம்ம குன்னுடையான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. ஒரு வழியா பங்காளிகளுடைய தொல்லையிலிருந்து, அதாவது தன்னுடைய சித்தப்பாமார்களுடைய தொல்லைகள்ல இருந்து விடுபட்டு தாய் மாமா வீட்டில் வந்தாலும் சந்தோஷமா இருந்தாரான்னு பார்த்தா அங்கேயும் சந்தோஷமா இருக்க முடியல. அங்கேயும் இவர் ஆடு மாடு மேய்க்கத்தான் போடுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தப்படுறாரு. ஏதாவது தெரியாம இவர் சின்ன தப்பு செஞ்சிட்டாலும் நம்ம தங்கச்சி மகன் தானேன்னு சொல்லிட்டு பாவம் பார்க்கறது கிடையாது. ஒரு காலத்துல மிகப்பெரிய பணக்காரரா இருக்கும் போது இந்த குழந்தைய அள்ளி எடுத்து முத்தம் கொடுத்த அதே தாய் மாமா இப்போ அவனை ஒரு வேலைக்காரனா நடத்துறாரு. இந்த இடத்துல இவங்களுடைய கொடுமையும் தாங்காம நைட்டோட நைட்டா சோழன் தோட்டிக்கிட்ட கூட சொல்லாம மணியங்குறிச்சிங்கிற இந்த மாமாவுடைய ஊரை விட்டு ஓடி போய் ஆதிச்செட்டிப்பாளையம்ங்கிற ஊர்ல போய் சேர்ந்துறாரு. அங்க போய் எப்படி வாழ்றாரு வளர்றாருன்னு பார்த்தோம்னா, அந்த ஊர்ல தவிடு வித்துக்கிட்டு இருந்த ஒரு செட்டியார்
தனக்கோடி செட்டியார்னு சொல்றாங்க. அந்த செட்டியார் கிட்ட போய், ஐயா நான் நல்லா ஆடு மாடு மேய்ப்பேன், உங்களுக்கு ஒத்தாசையா இருப்பேன், எனக்கு 3 வேளை கஞ்சி மட்டும் ஊத்துங்க ஐயா, இந்த வௌத்த கழுவிக்கிட்டு உங்களுக்கு என்னன்னைக்கு வேலைக்காரனா இருக்கேன்னு சொல்ல போக, சரின்னு இந்த பாவப்பட்ட குன்னுடையான இந்த செட்டியார் சேர்த்துக்கிறாரு. செட்டியார் கிட்ட குன்னுடையான் வந்து சேர்ந்த நேரமா பார்த்து அவருடைய வியாபாரம் படுஜோரா போகுது, எல்லாமே குன்னுடையான் வந்த நேரம் தான் சொல்லிட்டு அவனை ரொம்ப அன்பா பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு இந்த செட்டியாரு. இப்படியாக நாட்கள் உருண்டோடிக்கிட்டு இருக்கு. சின்ன பையனா இருந்த குன்னுடையான் இளவட்டமாகி போயிடுறான். அங்கிட்டு தாய்மாமனுடைய மகள் தாமரநாச்சியும் நல்லா வயசுக்கு வந்த பொண்ணாயிட்டா. அடுத்து கதையில முக்கியமான திருப்பங்கள் வரப்போகுது. இப்படி வளர்ந்து நிக்கிற இந்த தாமரநாச்சி இருக்காளே, இவளா தன்னுடைய மகனுக்கு பொண்ணு கேட்டு வராரு செல்லாத்தா கவுண்டர். இந்த செல்லாத்தா கவுண்டர் யாருன்னு பார்த்தோம்னா, அந்த 11 தம்பிகள் இருந்தாங்க பார்த்தீங்களா பங்காளிக, அதுல மூத்தவர் தான் செல்லாத்தா கவுண்டர். கரெக்டா சொல்ல போனா இந்த செல்லாத்தா கவுண்டர் தான் குன்னுடையானுக்கு சேர வேண்டிய அந்த நிலத்தை எல்லாம் புடுங்கிக்கிட்டு அவனை பத்தி விட்டாரு. அதுக்கப்புறமா கோலாத்தா கவுண்டர் ஆண்டுகிட்டு இருந்த இந்த பொன்னிவள நாட்டையே இப்ப கைக்குள்ள வச்சிருக்கிறவரு இந்த செல்லாத்தா கவுண்டர் தான். அதனால அவர் வந்து தன்னுடைய மகன் மாந்தியப்பனுக்கு தாமரைய பொண்ணு கேட்டா இந்த மாமா மாட்டேன்னா சொல்லுவாரு, தாராளமா கல்யாணம் பண்ணிக்கங்க, உங்க வீட்டு மருமகன் சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துறாரு. சோழன் தொட்டிக்கு பகீர் ஆகுது. சின்ன பிள்ளையிலே இப்படி இவன் குன்னுடையா ஓடி போயிட்டானே, அவங்க அம்மாவுக்கு வேற நான் சத்தியம் போட்டு கொடுத்துருக்கனே தாமரை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு, இப்போ இவனை எங்க போய் தேடி கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு அவரும் பல இடங்கள்ல தேடி பார்க்கறாரு. கடைசியாக ஆதிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற குன்னுடையான கையோட கூட்டிட்டு வந்து எப்படியாவது தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்றாரு. ஆனா குன்னுடையா கொஞ்சம் அப்பராணியா பயந்த சுவாபமா இருந்ததுனால வரமாட்டேன் வந்தா இனி அடிச்சே கொண்டு விடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப முரண்டு பிடிக்கிறாரு. அப்புறம் அவரை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி தாமரையுடைய ஊருக்கு கூப்பிட்டு வராரு. ஆனாலும் இப்படியே போனா யாரு கண்ணிலாவது பட்டா அடிச்சே கொண்டு விடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிச்சைக்காரரை போல வேஷம் போட்டுக்கிட்டு கல்யாணம் நடக்க இருந்த அந்த சரியான நேரத்துல போய் நம்ம தாமரநாச்சியார் வீட்டு முன்னால போய் குன்னுடையா நிக்கிறாரு. இந்த பொண்ணு தாமரநாச்சி இருக்கே, அதுக்கும் சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய அத்தை மகன் குன்னுடையான் அவருக்கு தான் நம்ம முறை பொண்ணுன்னு அவர் மேல கொஞ்சம் அன்போடையதான் இருந்தா. ஆனாலும் காலங்கள் மாறுது, இவர் ஊரை விட்டு ஓடி போனதுனால வேற வழி இல்லாம இப்போ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்தா. எப்படியாவது குன்னுடையான் கடைசி நேரத்துல வந்துட மாட்டாரா, அவர் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு தாமரை ஆசையோடு காத்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ பிச்சைக்காரர் வேஷம் போட்டு வந்து குன்னுடையான் அந்த வேஷத்தை எல்லாம் களைச்சிட்டு வீட்டு முன்னால நிக்கிறாரு. இத பார்த்த உடனே தாய்மாமனுக்கு பொறுக்க முடியல, இந்த பையன் மறுபடியும் இங்க வந்துட்டானே, கடைசியா கல்யாணம் நடக்க போற நேரத்துல வந்து இந்த ஒண்ணுமில்லாத பையன் நம்ம பொண்ணுடைய மனசை களைச்சிட்டா என்ன பண்றன்னு சொல்லிட்டு குன்னுடையான இழுத்துட்டு போய் ஒரு கரையானும் செல்லரிக்கிற புத்து இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள வச்சு அவர் அடைச்சிடுறாரு. குன்னுடையா வழியால துடிச்சு போறாரு. அதே சமயத்துல தாமரைக்கு எல்லா விஷயமும் தெரிய போக தன்னுடைய அப்பா கிட்ட கட்டுனா குன்னுடையான தான் கட்டுவேன், இல்லாட்டி என்னுடைய உசிரையை மாற்றிக்குவேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி நடக்கவிருந்த அந்த கல்யாணத்தையே நுப்பாட்டுறாங்க. அதனால மாப்பிள்ளையோட அப்பா செல்லாத்தா கவுண்டருக்கு மிகப்பெரிய அவமானமாய் போயிருது. பொண்ணு தாமரநாச்சியாருடைய அப்பா மலைக்குழந்தா கவுண்டருக்கும் ரொம்பவே அசிங்கமாய் போயிருது. வேற வழி இல்லாம இப்ப குன்னுடையானுக்கு தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாரு. அத்தோட அவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்காம விரட்டி விடுறாரு, அவங்களை அவமானப்படுத்துறதுக்காகவே. ஆனாலும் வீட்டுல பிறந்த பொண்ணுக்குன்னு சீருன்னு ஒண்ணு கொடுக்கணுமேங்கிறதுக்காக ஓட்ட பானை, ஒத்த கொம்பு மாடு, இப்படி ஒன்னத்துக்கு ஆகாத சில விஷயங்களை எல்லாம் கொடுத்து அவங்களை அவமானப்படுத்தி பத்த பாக்குறாரு. அந்த சமயத்துல இப்படி கல்யாணம் முடிச்சு போற தாமரநாச்சி ஒரு சபதத்தை போடுறா, என்னையும் என் புருஷனையும் இப்படி வாழ வழி இல்லாதவங்க நினைச்சுதானே விரட்டி விடுறீங்க, பின்னால வரக்கூடிய காலத்துல எனக்கு 2 சிங்க குட்டிக பிறப்பாங்க, அவங்க 2 பேரை வச்சு உங்களுக்கு பிறக்க போற பேத்திகளை, அதாவது தாமரையுடைய அண்ணனுக்கு பிறக்கக்கூடிய அந்த 2 குழந்தைகளை கல்யாணம் பண்ண வைக்கிறேன், அத்தோடு அந்த 2 பொண்ணுகளையும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ விடாம சிறையில தள்ளுவேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா சபதம் போட்டு போனாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் சில கதைகள்ல வேற வெர்ஷன் ஸ்டோரிலாம் என்ன சொல்றாங்கன்னா, தாமரை இந்த சபதத்தை தன்னுடைய அப்பா கிட்ட போடல, நேரடியா தன்னுடைய அண்ணன் அவனும் அவமானப்படுத்தி இவங்களை அனுப்புறான். தன்னுடைய அண்ணன் கிட்ட தான் உன்னுடைய 2 மகள்களை, என்னுடைய 2 சிங்க குட்டிகள், என்னுடைய பையன்களை வச்சு நான் கல்யாணம் பண்ண வைப்பேன், என் பொண்ணுங்களை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு உன்னை காலில் விழுந்து கதற வைப்பேன்னு சொல்லிட்டு சாபத்தை போட்டு போனாங்கன்னு சொல்லப்படுது. இப்போ இந்த வீட்டில இருந்து குன்னுடையான், அவனுடைய மனைவி தாமரை, அதுக்கப்புறமா சோழன் தொட்டி, இந்த 3 பேரும் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாங்க.
ஏதோ சின்ன வயசுல ஓடி போய் செட்டியார் வீட்டுல வாழ்ந்தாச்சு வளர்ந்தாச்சு. அதுக்கப்புறமா இப்ப பெரிய மனுஷனாகி போயாச்சு, கல்யாணம் ஆகி போச்சு. அதனால ஒரு சின்ன குடிசையை போட்டு பொன்னிவள நாட்டுல அவங்களுக்கு சொந்தமா இருக்கிற அந்த பொன்னிவள நாட்டுக்கு போய் ஊருடைய எல்லையில தங்கிக்கிறாங்க. மறுபடியும் போய் அந்த பங்காளிய கிட்ட, எப்பா இந்த நாடு பூராமே ஏன் நாடுதான், இருந்தாலும் பரவாயில்லை, அப்பாவுடைய காலத்துக்கு அப்புறமா நீங்க எல்லாம் பங்கு போட்டுக்கிட்டீங்க, அப்படியே இருக்கட்டும், எனக்கு ஒரு பங்கு கொடுத்துருங்க, அதை வச்சு நான் ஏதாவது விவசாயம் செஞ்சு பழச்சிக்கிறேன்னு குன்னுடையான் கேட்க போறாரு. சும்மா விடுவாங்க அவங்க? ஏற்கனவே குன்னுடையான் கொஞ்சம் வெள்ள மீன் அவங்களுக்கு தெரியும். அதனால அவரை கருவேல மரத்துல கட்டி வச்சு, சின்ன வயசுல நாங்களே உன்னை வளர்த்துக்கிட்டு தாண்டா இருந்தோம், ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு ஒழுங்கா தானே இருந்த, ஏன் முதல்ல உன் தாய் மாமா வீட்டுக்கு ஓடி போன, அதுக்கப்புறமா ஊர் ஊரா ஓடி போன, இப்ப கடைசியா வந்து பங்கு கேட்டு நிக்கிற. அது மட்டும் இல்லாம என்னுடைய மகனுக்கு மனம் பேசி வச்சிருந்த தாமரைய இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து எங்க கிட்ட சொத்து கொடுன்னு கேட்டா நாங்க எப்படிடா கொடுப்போம்னு சொல்லிட்டு அவர் அடியா அடிச்சு கொல்ல பாக்குறாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாமரை நாச்சியார் ஓடி வந்து அந்த முள்ளு மரத்துல கட்டி வச்சு அடிக்கப்பட்ட தன்னுடைய கணவனை அங்கிருந்து மீட்டுட்டு போறாங்க. இனிமேல் இந்த பங்காளி பயல்களை நம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நமக்கு இப்ப உதவி செய்யக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா சோழராஜா. அந்த சோழராஜா தான் இந்த பொன்னிவள நாட்டையே ஒரு காலத்துல கோலாத்தா கவுண்டருக்கு கொடுத்தவர். அதனால அவர்கிட்டயே போய் நமக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்கலான்னு கிளம்பி போறாங்க. போய் பூர்வீக கதையை பூரா குன்னுடையான் சோழராஜா கிட்ட சொல்றாரு. எங்க அப்பாவே உங்களுடைய அந்த காலத்துல எல்லா பிரச்சனையெல்லாம் முடிச்சு வச்சவரு, நீங்க இனாமா கொடுத்த அந்த நிலத்துலதான் இப்ப பொன்னிவள நாட்டை உருவாக்கி என்னுடைய சித்தப்பா மார் வச்சுக்கிட்டாங்க. நான் இப்போ என்னுடைய வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு ஏதாவது வழி செஞ்சு கொடுங்க ராசான்னு கேட்கும்போது, சரிப்பா உனக்கும் சில நிலங்களை தர்றேன், ஆனா அது சரியான புதற்காடு மண்டி போய் முள்ளு மண்டி போன தேசம், அதை பூரா கஷ்டப்பட்டு நீ வெள்ளாம செஞ்சு வந்தேன்னா நீயும் வாழ்க்கையில பெரியாளாவேன்னு சொல்லிட்டு சோழராஜா திருக்காம்புலியூர்ல இருந்த புதர் மண்டி போன அந்த பகுதிகளை பூரா குன்னுடையானுக்கு பட்டயம் போட்டு கொடுக்கிறாரு. குன்னுடையானு வாராரு, கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. அவர் என்னதான் அப்ராணியா வெள்ளந்தியா இருந்தாலும் உழைப்புன்னு வந்துட்டா மனுஷன் உசுரை கொடுத்து உழைப்பாரு. அவர் அப்பாவுக்கே விசுவாசமா வந்து சேர்ந்திருந்த சோழன் தோட்டியா இருக்கட்டும், இவங்களோட சேர்ந்து பச்சன்னா முதலி அப்படிங்கிறவரும் சேர்ந்து எல்லாருமா இந்த முள்ளு மண்டி கிடந்த இந்த பிரதேசத்தை பொன் விளையக்கூடிய பூமியா மாத்துறாங்க. காலங்கள் உருண்டோடுது, பல வெள்ளாமைகளை பாக்குறாங்க, செல்வங்கள் சேருது. அப்ராணியா இருந்த குன்னுடையான் அந்த ஏரியாவை சுத்தி இருந்த நிறைய குன்றுகளையே தன்னுடைய பேருக்கு வாங்கி கொள்ற அளவுக்கு மிகப்பெரிய ஆளா வளர்ந்து நிற்கிறாரு. இதையெல்லாம் பார்த்து மறுபடியும் அந்த பங்காளிகளுக்கு வவுத்தறிச்சலாகி போயிடுது. அப்பப்போ சின்ன சின்னதா பலவிதமான தொல்லைகளை கொடுத்துட்டு தான் வர்றாங்க. எல்லாத்தையும் மீறி குன்னுடையான் இப்போ ஜெயிச்சு திருக்காம்புலியூர்ல நிக்கிறாரு. இவருக்கும் மனசுல ஒரு வருத்தம் இருந்துச்சு. எப்படி அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு பலகாலமா குழந்தை இல்லையோ அதே போலயே இந்த குன்னுடையான் தாமரைக்கும் குழந்தை இல்லாம போகவே இதுக்கு வழி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, கடைசியாக இவங்களை ஒழிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வழி கிடைச்சு போச்சுடா, இவங்களை தீர்த்து கட்டுறதுக்கு ஒரே வழி என்னன்னா சூழ்ச்சி பண்ணி தான் கொல்ல முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குன்னுடையானுடைய சித்தப்பா செல்லாத்தா கவுண்டரு ஒரு போலி ஜோசியர்களை செட்டப் பண்றாரு. அவங்க குன்னுடையான் கிட்ட போய் சொல்றாங்க, அப்பா நீ பிறந்தது செல்லாண்டி அம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தான், அத போல இப்போ இந்த செல்லாண்டி அம்மன் கோயிலுக்கு ஒரு தேர் செஞ்சு அதை வடம் முடிச்சு நீ இழுத்து வந்தேனா அதுக்கப்புறமா உனக்கும் குழந்தை பிறக்கும்னு சொல்ல போக ஒரு மிகப்பெரிய தேர் செய்ய சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற ஆசாரியர்கள் கிட்ட ஆர்டர் போடுறாரு நம்முடைய குன்னுடையான். அதே சமயத்துல செல்லாத்தா கவுண்டர் என்ன பண்றாரு, அந்த தேர்ல தான் ஏதாவது சூழ்ச்சி செஞ்சு இவங்களை கொல்லணும்னு சொல்லிட்டு ஆசாரிமார்கிட்ட சொல்லி இவங்க இழுக்கக்கூடிய அந்த தேரானது கொஞ்சம் தூரம் நகர்ந்துட்டு அப்படியே நின்றணும், இது ஒரு மிகப்பெரிய தெய்வகுத்த ஆன மாதிரி காட்டணும்னு சொல்ல போக அதே மாதிரியான ஒரு தேரை ஆசாரிமாரெல்லாம் வடிவமைச்சு கொடுத்துறாங்க. குன்னுடையானும் அவருடைய பொண்டாட்டியும் தேரை இழுத்து போகும்போது பாதி வழியிலே நின்றுது. அப்போ ஏற்கனவே செல்லாத்தா கவுண்டர் செட் பண்ணி வச்சிருந்த அந்த ஜோசியர்கள்லாம் வந்து, ஐயோ தேர் இப்படி பாதி வழியில நின்றுட்டா அது ஒரு மிகப்பெரிய குத்தம், நாடே அழிய போகுது, இது நடக்காம இருக்கணும்னா இங்க நரபலிகளை கொடுக்கணும்னு சொல்றாரு. நரபலிகளை கொடுக்கிறதுனா யாராவது ஒரு மனுஷனை பிடிச்சி கழுத்தெடுத்து கொள்ள முடியுமா? நம்ம குன்னுடையான் ரொம்பவே நியாயமானவர். அதனால என்னால இந்த ஊருக்கு எந்த தீங்கும் நடக்க கூடாது, இந்த தாய்க்கு நரபலியாக என்ன நானே பலி கொடுத்துக்க போறேன்னு சொல்லிட்டு ஓடாம நின்றுகிட்டு இருந்த தேருடைய சக்கரத்துக்கு கீழே தன்னுடைய தலையை கொண்டு போய் வைக்கிறாரு. அதே மாதிரியே தாமரநாச்சியும் என்னுடைய கணவனே இறந்ததுக்கு அப்புறமா எனக்கு என்ன இந்த பூமியில வேலைன்னு சொல்லிட்டு அவங்களும் இன்னொரு தேர் சக்கரத்துல தன்னுடைய தலையை கொண்டு போய் வைக்கிறாங்க. தான் போட்டு வச்ச திட்டப்படியே இவங்க ரெண்டு பேரும் செத்து போயிடுவாங்க, இனிமேல் நமக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு செல்லாத்தா கவுண்டர் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காரு.
அந்த சமயத்துல மாயவன் மதுசூதனன் கிருஷ்ண பரமாத்மா அந்த தேரை தன்னுடைய காலை வச்சு எட்டி உதைச்சு பின்னால ஓட வச்சாருன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா செல்லாண்டி அம்மாவுடைய சண்டை போடுறாரு. உன்னுடைய பக்தர்கள் 2 பேரும் இப்படி நரபலி கொடுக்க போறேன், தன்னுடைய உயிரையே கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு தேருக்கு கீழே படுத்து கிடக்குறாங்க. அவங்கள கூட நீ காப்பாத்தாம இருக்கிறியே, உனக்கெல்லாம் இனிமேல் தேரே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் இந்த காலம் வரைக்கும் செல்லாண்டியம்மன் கோவிலுக்கு தேர் இல்லாம பண்ணி போட்டாரு நம்ம கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லப்படுது. இந்த ஒரு சம்பவத்தால குன்னுடையான் தாமரை நாச்சியுடைய உயிர் காப்பாற்றப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது. ஆனா இது ஒரு தெய்வாம்சம் பொருந்திய கதையா இருக்குது. உண்மையில சில 100 வருஷங்களுக்கு முன்னால மனிதர்கள் மத்தியில இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சான்னு பார்த்தா நடக்கல. ராக்கி அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தராலதான் நின்று போன இந்த தேரானது திரும்ப ஓட வைக்கப்பட்டது. அதனால இவங்க 2 பேரும் இறக்காம தப்பிச்சுட்டாங்கன்னு சொல்லப்படுது. யாரா இந்த ராக்கி அண்ணன் கதையில புதுசா வந்து சேர்றாருன்னு பார்த்தா இந்த ராக்கி அண்ணன் ஒரு படை தளபதியா இருந்திருக்காரு. யாருடைய படைக்கு தளபதியா இருந்தாருன்னு சொல்லி பார்த்தா பக்கத்திலேயே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த வேட்டுவகுல மன்னனான காளியண்ணன். இவர் தான் நம்ம கதையில ஒரு மிகப்பெரிய வில்லனா பின்னால வர போறாரு. இவ்வளவு நேரம் பார்த்தோமே இந்த பங்காளி செல்லாத்தா கவுண்டர், அவருக்கு மேல மிகப்பெரிய வில்லன் இந்த வேட்டுவர் குல தலைவனா இருந்த காளிமன்னன் தான். இந்த காளிமன்னனுடைய படை தளபதியா தான் ராக்கி அண்ணன் இருக்காரு. காளிமன்னே என்னதான் கெட்டவனா இருந்தாலும் அவனுடைய படை தளபதியா இருந்த இந்த ராக்கி அண்ணன் ரொம்ப நல்ல மனுஷனா தான் இருந்தாருன்னு சொல்லப்படுது. இந்த வேட்டுவர் குல நாட்டுக்கும் நம்ம கதைக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தா ரொம்ப காலமாவே பக்கத்து நாடா இருக்கிறது இந்த பொன்னிவள நாடு. அதாவது கோலாத்தா கவுண்டர் ஆட்சி பண்ணிக்கிட்ட நாடு. அதுக்கு பக்கத்திலேயே மேநாடு தலையூர்னு சொல்லக்கூடிய இந்த வேட்டுவர் குலத்தை சேர்ந்த நாடா இருக்கு. இந்த 2 நாடுகளுமே காலாகாலமும் நட்பு நாடுகளா இருக்கு. அதனால இப்ப பொன்னிவள நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற செல்லாத்தா கவுண்டருக்கும் இந்த வேட்டுவர் குல மன்னன் இருக்காரு காளிமன்னன், இவங்க 2 பேருக்கும் நெருங்கின பழக்கம் இருக்கு. இவருக்காக அவர் எதையும் செய்வாரு, அவருக்காக இவர் எதையும் செய்வாரு. அதே சமயத்துல கம்பேரிட்டிவ்லி இந்த பொன்னிவள நாட்டை கம்பேர் பண்ணும்போது வேட்டுவர் குல நாடு தான் கொஞ்சம் பெரிய நாடு. அவங்க கிட்ட தான் பெரிய படைபலமும் இருந்துச்சு. அது போக இந்த தலையூர் காளிமன்னன் அவனுடைய எல்லைகளை பாதுகாக்கிறதுக்காகவே ஒரு மிகப்பெரிய வேங்கையை வேற வளர்த்து அந்த காட்டுக்குள்ள உழவ விட்டுருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த காளிமன்னன் கிட்ட அவன் செல்லமா வளர்க்கிற ஒரு பன்றி கூட்டமே இருந்துச்சு. ஏதாவது ஒரு நாட்டை அழிச்சு ஒழிக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டானா இந்த பன்னிகளை பூரா திறந்து விட்டு அந்த நாட்டு மேல ஏவி விட்டுருவான். அத்தோடு அந்த நாட்டில் இருக்கிற வெள்ளாமையை பூரா அழிச்சு முடிச்சுட்டு தான் இந்த பன்னி கூட்டங்க திரும்பி வரும். இப்படிப்பட்ட காளிமன்னன் செல்லாத்தா கவுண்டர் கூட சேர்ந்துக்கிட்டு இனிமேல் என்னென்ன குடைச்சலெல்லாம் கொடுக்க போறாருன்னு பின்னால பார்க்க போறோம். இப்போ பொன்னர் சங்கர் பிறக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் நேர்த்தி கடன் போட்டு தேரலுக்கு போய் தன்னுடைய உயிரையே பலி கொடுக்க துணிஞ்ச இந்த தம்பதிகளுக்காக மனசிறங்கி பகவான் மாயவரே ஒரு ஜோசியருடைய வேஷத்துல வந்து தாமரையை மீட் பண்றாரு. பொன்னம்பலத்துல இருக்கிற சிவபெருமான் கோவில்ல போய் சில காலம் தவம் பண்ணி இருந்து அங்க வரக்கூடிய சிவனடியார்களுக்கெல்லாம் தொண்டு புரிஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை வரம் கிடைக்கும்னு இந்த ஜோசியர் சொல்லிட்டு போயிடுறாரு. சில கதைகள் என்ன சொல்லப்படுதுன்னா சங்கரன் மலை பகுதிக்கு போய் தவம் இருங்கன்னு சொன்னதாகவும், இன்னும் சில கதைகள்ல பல வருஷ காலங்கள் கைலாச மலைக்கு இமயமலைக்கு போய் தவம் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லப்படுது. எப்படியோ இந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சிவகைங்கரியத்தில் ஈடுபடுறதுக்கு சிவபெருமான நோக்கி தவம் இருக்கிறதுக்காக இந்த ஜோசியர் நம்ம மாயவர் சொன்னதை கேட்டு போய் சேர்றாங்க. அதே மாதிரியே பல காலமாக தவம் இருந்து பணிவிடைகளை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சிவனடியார் அவங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார்னு சொல்லப்படுது. அந்த சிவனடியாருடைய வாக்குப்படி இவங்களுக்கு 2 ஆம்பளை பசங்களும் ஒரு பொம்பளை புள்ளையும் பிறக்கும்னு வர வாங்கிக்கிறாங்க. இந்த வரமானது வேற வெர்ஷன் ஸ்டோரிஸ்ல எப்படி சொல்லப்படுதுன்னா சிவபெருமானே இந்த தம்பதிக்கு காட்சி கொடுத்து உங்களுக்கு நான் குழந்தை செல்வத்தை தர்றேன், ஆனா 16 வருஷம் மட்டுமே வாழக்கூடிய அறிவுலையும் ஆற்றல்லையும் சிறந்த குழந்தைகள் உங்களுக்கு வேணுமா, இல்ல 100 வருஷத்துக்கு மேல வாழக்கூடிய ஆனா கெட்ட எண்ணங்கள் பிடிச்ச அடுத்தவங்களுக்கெல்லாம் துன்பத்தை கொடுக்கக்கூடிய குழந்தைகள் வேணுமான்னு கேட்டதுக்கு நம்ம குன்னுடையானும் தாமரையும் 16 வயசு வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நல்ல குழந்தைகளாக இந்த குலத்திற்கே ஒரு உதாரண புருஷர்களாக வாழக்கூடிய குழந்தைகள் தான் வேணும்னு அப்படி ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. வரம் வாங்கி வந்த கொஞ்ச நாள்லயே தாமரை மாசமாயிடுறாங்க. அருமையாக குழந்தைய பெத்துக்கிறதுக்கு காத்து கிடக்குறாங்க. நாடே இவங்க மாசமானதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு.
ஆனா இந்த பங்காளி வீட்டு ஆளு செல்லாத்தான் மட்டும் ஆஹா தாமரை ஒரு வழியா இப்ப மாசம் ஆயிட்டாளே, ஒருவேளை அவ வயிற்றுல பிறக்கிற குழந்தை ஆம்பளை புள்ளையா வந்தா எங்க கிட்ட இருந்து புடுங்கன எங்க நாட்டை பூரா குடுங்கடான்னு நாளைக்கு பங்குக்கு வந்து நிக்குமே, அதனால அவ வயிற்றுல இருக்கிற குழந்தைய இந்த பூமியை எட்டி பார்க்கும் போதே அழிச்சு முடிச்சிடணும்னு ஒரு முடிவுக்கு வந்தான். அதுக்காக அந்த ஊர்ல இருந்த வைத்தியச்சி குப்பாயியை கூப்பிட்டு அவங்கள கொஞ்சம் மிரட்டியும் கொஞ்சம் பணத்தை கொடுத்தும் தாமரை வயிற்றுல இருந்து வரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா இருந்தா அது அப்பவே கொண்டு போட்டுரு, ஆனா பெண் குழந்தையா இருந்தா போனா போகட்டும் உசுரோட விட்டுருன்னு செல்லாத்தா கவுண்டர் இந்த வைத்தியச்சி கிட்ட சொல்லி விட்டுறாங்க. இது எதுவுமே தெரியாம குன்னுடையானும் தன்னுடைய பொண்டாட்டிக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு இந்த வைத்தியச்சியை கூப்பிட்டு வராங்க. தாமரைக்கு பிரசவ வலி வந்துருச்சு, வேற எந்த பொண்ணுகளையும் கூட சேர்த்துக்காம இந்த வைத்தியச்சி மட்டும் தாமரையுடைய அறைக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலே பாத்துறாத மாதிரி ஒரு துணியை வச்சு தாமரையுடைய கண்ணையும் கட்டுறாங்க. ஏம்மா பிரசவம் பார்க்கறதுக்கு முன்னால கண்ணை கட்டுறன்னு கேட்கும்போது, நீ பிரசவம் நடக்கிறத குழந்தைங்க பிறந்து வர்றத பார்த்தேன்னா ரொம்ப பயந்து போயிடுவ, அதனாலதான் உன் கண்ணை துணியை வச்சு கட்டுறேன்னு சொல்லி இந்த வைத்தியச்சி கட்டிட்டு பிரசவத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தாமரை வழியால துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வைத்தியச்சி பிரசவம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே மாயவர் போட்ட மாயத்தால இந்த வைத்தியச்சி அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. அந்த நேரத்துல தாமரைக்கு பிரசவம் பார்ப்பதற்காக பொன்னர் சங்கரை அவங்க அம்மா வயிற்றுல இருந்து இந்த பூலோகத்துக்கு கொண்டு வருவதற்காக கிருஷ்ண பரமாத்மாவே அந்த இடத்துக்கு வந்தாருன்னு சொல்லப்படுது. குழந்தைகள் பிறந்து வெளியே வர்றதே தெரியாத அளவுக்கு அவருடைய மாயத்தால தாமரையுடைய வலது விழா எலும்பு பக்கத்துல இருந்து பொன்னரையும் இடது விழா எலும்பு பக்கத்தில் இருந்து சங்கரையும் வெளியே எடுத்து போடுறாரு. இப்படி பூமிக்கு வந்து சேர்ந்திருக்கிற இந்த ரெண்டு குழந்தைகளையும் அவங்க அம்மாவுக்கே தெரியாம செல்லாண்டி அம்மாவை கூப்பிட்டு அந்த அம்மா கைகளில் ஒப்படைக்கிறாரு நம்முடைய மாயவர். இவங்களுக்கு தக்க சமயம் வர்ற வரைக்கும் நீதான் அம்மாவா இருந்து இந்த குழந்தைகளை வளர்த்து வரணும்னு சொல்லிட்டு மாயவரும் செல்லாண்டி அம்மாவும் குழந்தைகளை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து மாயமாயிடுறாங்க. அதுக்கப்புறமா குழந்தைகளை எடுத்துட்டு போன செல்லாண்டி அம்மா அவளுடைய கோயில்லையே ஒரு பாதாள அறையை தோண்டி அதுக்குள்ள இந்த குழந்தைகளை அற்புதமாக ரகசியமாக வளர்த்து வந்தாங்கன்னு சொல்லப்படுது. இப்படியாக பொன்னரும் சங்கரும் சின்ன வயசுல அம்மா கிட்ட வளரல, செல்லாண்டி அம்மா கிட்ட தான் வளர்ந்து வராங்க. அதே நேரத்துல இவங்க போனதுக்கு அப்புறமா மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு நம்ம வைத்தியச்சு வயிற்றுக்குள்ள இருந்து குழந்தைய எடுத்து உருவ பாக்குறா. வந்தது பொன் குழந்தை. இதுதான் பொன்னர் சங்கருடைய தங்கச்சி அருக்காணி தங்கம். பிறந்தது பொன் குழந்தையா இருக்கு, ஆண் குழந்தை பிறக்கலைன்னு சொல்லிட்டு அதை உயிரோட விட்டுட்டு இந்த வைத்தியச்சி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வரம் வாங்கினது 3 குழந்தைகளுக்கு 2 ஆண் குழந்தை ஒரு பொன் குழந்தை. பொன் குழந்தை மட்டும்தான் பிறந்திருக்கு, 2 ஆம்பளை பையன்களை காணாமன்னு சொல்லிட்டு இந்த அப்பா அம்மா 2 பேரும் மனசு வருத்தப்பட்டு இருந்தாங்க. சரி ஒரு வழியா சிவபெருமான் நமக்கு ஒரு குழந்தை போதும்னு நினைச்சிட்டார் போல, இந்த ஒரு குழந்தையாவது கிடைச்சிச்சு, நமக்கு குழந்தை இல்லாத அந்த குறைய தீர்த்துச்சேன்னு சொல்லிட்டு அதை மட்டும் அன்பா வளர்க்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லப்படுது. இதையே தெய்வங்கள் எல்லாம் கதைக்குள்ள வராம மனிதர்களுடைய வாழ்க்கையில இப்படித்தான் நடந்திருக்கு அப்படின்னு இன்னொரு வெர்ஷன் ஸ்டோரி எப்படி சொல்லப்படுதுன்னா, இந்த வைத்தியச்சி பிரசவம் பார்க்க வராங்க, ஆண் குழந்தை பிறந்தா அதை கொல்லணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. மாயவர் செஞ்ச அந்த மாயத்தை இப்போ ராக்கி அண்ணன் பண்றாரு. ராக்கி அண்ணனுடைய திட்டப்படி இந்த வைத்தியச்சியானவள் மயக்கமடைய வைக்கப்படுறா. அதுக்கப்புறமா 2 குழந்தைகள் பிறக்குது. அந்த 2 ஆண் குழந்தைகளையும் எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம ராக்கி அண்ணன் தன்னோட வீட்டுக்கு கொண்டு போயிடுறாரு. இப்படி ராக்கி அண்ணன் குழந்தைகளை தூக்கிட்டு போறது குன்னுடையானுக்கும் தெரியாது, தாமரைக்கும் தெரியாது. ஆனா ஏற்கனவே சோழன் தோட்டி இந்த குடும்பத்துக்கே விசுவாசி இருந்தார் பாத்தீங்களா, அவருக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான். அந்த சமயத்துல ஒரு 6-7 வயசு பையனா இருந்திருப்பான். அவன் மட்டும் இப்படி திடீர்னு குழந்தைகளை யாரோ கடத்திட்டு போறாருன்னு சொல்லிட்டு ரகசியமாக ராக்கி அண்ணன் பின்னாலே வந்து பாக்குறாரு. ராக்கி அண்ணன் தன்னுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி அழகு நாச்சி கிட்ட பிறந்திருந்த பொன்னரையும் சங்கரையும் காட்டுறாங்க. எதுக்காக இந்த குழந்தைய வைத்தியச்சி கையில மாட்டாம இவர் இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காரு அப்படிங்கிற காரணத்தை சொல்றாரு. அதே சமயத்துல செல்லாத்தான் போட்டிருந்த இந்த குழந்தையை கொள்ற திட்டமானது காளி மன்னன் வழியாத்தான் அவனுடைய படைத்தளபதியான இந்த ராக்கி அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. காளி மன்னன் கிட்ட தானாக முன்ன போய் அந்த வைத்தியச்சி கிட்ட இருந்து பிறக்கிற அந்த 2 ஆண் குழந்தைகளையும் நானே எடுத்துட்டு வந்து உங்க முன்னால கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த குழந்தைகளை நீங்களே கொண்டுக்குங்கன்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கிக்கிட்டு போய் வைத்தியச்சிக்கே தெரியாம இந்த 2 குழந்தைகளை நான் எடுத்து வந்துட்டேன். எப்படியோ இந்த குழந்தைகளை இப்ப நம்ம காப்பாத்தியாச்சு. ஆனா மறுபடியும் காளி அண்ணன் அந்த குழந்தைகள் எங்கன்னு என்கிட்ட கேட்கும் போது
அதுக்கு பதிலா நமக்கு பிறந்திருக்கிற ரெட்டை குழந்தைகளை எடுத்துட்டு போயிட்டு காளிமன்னன் கிட்ட கொடுத்துடலாம். இந்த பொன்னரையும் சங்கரையும் காப்பாத்துறதுக்காக ராக்கி அண்ணன் எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்றாருன்னா தன்னுடைய குழந்தைகளை இந்த குழந்தைகளுக்கு பதிலா கொண்டு போய் பலி கொடுக்க போறாரு. அவனுடைய மனைவி அழகுனாச்சி எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா, அழுது புலம்புறா. இருந்தாலும் அவளை சமாதானப்படுத்திட்டு இனிமேல் இந்த 2 குழந்தைகள் தான் நம்மளுடைய குழந்தைகள். கோலாத்தா கவுண்டருடைய ஆட்சி காலத்துல நமக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு, இந்த பூமிக்கும் இந்த மக்களுக்கும் நம்முடைய பரம்பரைக்குமே எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு நம்மெல்லாம் நிலவரம் வச்சு இவ்வளவு மரியாதையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே கோலாத்தா கவுண்டர் தான். அவர்களுடைய வம்சம் அழியக்கூடாது, நம்முடைய குடும்பத்துக்கான இந்த 2 மகன்களை நம்ம தியாகம் பண்ணி இந்த குலத்தையே காப்பாற்றக்கூடிய 2 மகா புருஷர்களை வளர்க்க போறோம்னு சொல்லிட்டு ராக்கி அண்ணன் பொன்னரையும் சங்கரையும் அவருடைய வீட்டில் விட்டுட்டு அவருடைய குழந்தைகளை எடுத்துட்டு போய் காளி அண்ணன் கிட்ட கொடுத்துறாரு. ஆனா தன்னுடைய குழந்தைகள் பிரிக்கப்பட்ட அந்த சோகத்தை தாங்காம இவர் திரும்பி வரதுக்குள்ளேயுமே ஆட்சியம்மா இறந்து போயிடுறாங்க. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சோழன் தோட்டியுடைய மகன் வீரமலை சாம்புவன் மட்டும் முழுசா பார்த்துட்டான். அதுக்கப்புறமா ராக்கி அண்ணன் வீரமலை சாம்புவனையும் கூப்பிட்டு இங்க நடந்த எந்த விஷயத்தையும் எந்த காலத்திலும் யாருக்கிட்டையும் சொல்லாத, தக்க சமயம் வரும்போது இந்த 2 குழந்தைகளும் வளர்ந்து எதிரிகளை எல்லாம் பழி வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உறுதி கொடுக்கிறாரு. இப்படி ஒரு வெர்ஷன் ஸ்டோரி சொல்லப்படுது. ஆனா இந்த கதையில மாயவர் குழந்தை பிறந்த அந்த வழியே தெரியாத மாதிரி எந்த மாயத்தையும் போடல. அதனால என்னதான் கண்ணு கட்டப்பட்டிருந்தாலும் 2 குழந்தைகள் முன்னாலேயே பிறந்திருக்கு அப்படிங்கிற உணர்ச்சியானது தாமரைக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஆனா தன்னுடைய 2 குழந்தைகளும் இப்ப காணாம போயிருச்சு, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. வேற வழி இல்லாம 2 ஆம்பளை பசங்களையும் பிரிஞ்சு காலாகாலத்துக்கும் அந்த அம்மா கஷ்டத்தோடயே ஒரு பொம்பளை பிள்ளைய மட்டும் வச்சு வாழ்க்கை நடத்தி வந்தான்னு சொல்லப்படுது. இதே கதை வேற வெர்ஷன்கள் எப்படி சொல்லப்படுதுன்னா 3 குழந்தைகள் ஒரே நேரத்தில் வயிற்றுக்குள்ள இல்ல, 2 குழந்தைகள் ஆம்பளை பசங்க மட்டும் தான் பிறந்து வராங்க, இவங்க 2 பேரும் தொலைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச காலம் கழிச்சு தான் இந்த பொம்பளை புள்ள அருக்காணி தங்கம் பிறந்து வந்தாங்கன்னு சொல்லப்படுது. எப்படியோ சிவபெருமான் கொடுத்த வரத்தின்படி 3 குழந்தைகளும் இப்ப பிறந்து வந்துட்டாங்க. அதே சமயத்துல அங்கிட்ட என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா இங்க பொன்னருக்கும் சங்கருக்கும் ஜோடிகள் வேணும்ல, அதுக்காக தாமரையுடைய அண்ணன் சின்ன மலை கொழுந்து அவனுடைய மனைவி மலை கொழுந்தி இவங்க 2 பேருக்கும் 3 ஆண் குழந்தைகளும் 2 பெண் குழந்தைகளும் பிறந்து வராங்கன்னு சொல்லப்படுது. இப்போ பிறந்திருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே மகாபாரத கேரக்டர்ஸோட கம்பேர் பண்ணி சொல்லப்படுது. பொன்னர் எப்பவுமே நீதி நெறி தவறாம நடக்கக்கூடிய, பகைவனுக்கும் கொஞ்சம் கரிசனம் காட்டக்கூடிய தர்மராஜாவாகவும், அர்ஜுனன் போல எந்நேரமும் ஆக்ரோஷமும் வீரமும் கலந்தவராக சங்கரானவர் சித்தரிக்கப்படுறார். தாமரையுடைய அண்ணன் வீட்டுல பிறந்த 3 ஆம்பளை பசங்களும் பீமனாகவும் நகுலனாகவும் சகாதேவனாகவும் சொல்லப்படுறாங்க. பொன்னருக்கும் சங்கருக்கும் தங்கச்சியா பிறந்த அருக்காணி தங்கத்தை திரௌபதியுடைய கேரக்டர்ல ஒப்பிட்டு சொல்றாங்க. ஏன் இப்படி சாமிகளோட இவங்க எல்லாம் தொடர்பு படுத்தி சொல்லப்படுறாங்கன்னு சொல்லி கேட்டா உண்மையிலேயே இந்த பிறவி எடுக்கும் போதே 16 வயசுக்குள்ள எக்கச்சக்கமான சாதனைகளை இவங்க புரிய வேண்டி இருக்குங்கிறதுக்காக மிகப்பெரிய ஆத்மாக்களை எல்லாம் மறுபிறவி எடுக்க வச்சு அவங்களிடம் இந்த பொறுப்பானது ஒப்படைக்கப்பட்டுச்சுன்னு தெய்வாம்சம் பொருந்தி ஒரு கதை சொல்லப்படுது. இந்த 3வது தலைமுறையில பிறந்த இந்த கேரக்டர்ஸ் தான் இனிமேல் கதை முழுக்க வருவாங்க. பொன்னருக்கும் சங்கருக்கும் ஜோடியாக போறவங்க முத்தாயி பவளாயி. அதே சமயத்துல அவங்க கூட பிறந்த 3 ஆண்கள் வையம்பெருமாள், செய்யப்பெருமாள், அரிய பெருமாள்னு. இதுல மூத்தவரா இருக்காரு வையம்பெருமாள், அவர் தான் அருக்காணி தங்கத்தை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய உரிமைப்பட்டவரா இருக்காரு. சரி, இப்ப குழந்தைகள்லாம் பிறந்துட்டாங்க. ஒரு கதைப்படி செல்லாண்டி அம்மன் தன்னுடைய பாதுகாப்புலயே பொன்னரையும் சங்கரையும் அவங்களுடைய 5 வயசு வரைக்கும் வளர்த்து வராங்க. எல்லா போர்க்கலைகளையும் கத்து கொடுக்குறாங்க. 5 வயசு பையங்களா இருக்கும் போதே அனைத்து கலைகளையும் மிகப்பெரிய வித்தக்காரங்களா இவங்க 2 பேரும் உருவாயிருக்காங்க. அதுக்கப்புறமா தேவி செல்லாண்டி அம்மாவே இந்த குழந்தைகளை அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சாங்கன்னு ஒரு கதை சொல்லப்படுது. இன்னொரு கதையில 5 வயசுல எல்லாம் பொன்னர் சங்கர் இங்க சேர்ந்துடல, அவங்க பெரியவங்க ஆகிற வரைக்குமே ராக்கி அண்ணனுடைய பாதுகாப்புல, ராக்கி அண்ணன் ஏற்கனவே ஒரு படைத்தளபதியா இருக்கிறவரு, அதனால எல்லா கலைகள்லையும் இந்த பொன்னரையும் சங்கரையும் அவரே பயிற்றுவிச்சு மிகப்பெரிய ஆளா மாத்துறாருன்னு சொல்லப்படுது. இப்படி பொன்னரும் சங்கரும் ட்ரைனிங் எடுக்கிற அதே நேரத்துல வீரமலை சாம்புவன் சொல்லக்கூடிய நம்ம விசுவாசி சோழன் தோட்டியுடைய மகனும் இவங்களோட சேர்ந்து போர்க்கலைகளை பூரா கத்துக்கிறாரு. இந்த 3 பேரும் தான் இனிமேல் மிகப்பெரிய வீரர்களாயிருந்து இந்த எதிரிகளை பூரா துவம்சம் பண்ண காத்திருக்காங்க.
அதே சமயத்துல அரண்மனைக்குள்ள அருக்காணி தங்கம் பொன்னியின் செல்வன் கதையெல்லாம் பார்த்தோம்னா அதுல குந்தவை நாச்சியார் எவ்வளவு மதிநுட்பத்தோட இருப்பாங்களோ அதே மாதிரி அளவில்லாத அறிவோடு ராஜதந்திரத்தோடு இந்த பெண் குழந்தையானது வளர்ந்து வருது. இந்த அருக்காணி தங்கத்தோட சேர்ந்து இன்னொரு குழந்தை குப்பாய்ங்கிற பொண்ணும் சேர்ந்து வளருது. அது யாரோட குழந்தைன்னு பார்த்தா முதல்ல குன்னுடையானும் தாமரையும் இந்த சோழன் தோட்டியும் இந்த பகுதிக்கு வந்து விவசாயம் பண்ணும்போது பச்சண்ணா முதலி அப்படிங்கிற ஒருத்தர் இவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாரு. அவருடைய மகளான குப்பாயையும் இங்க அருக்காணி தங்கத்துக்கு தோழியா அவளோடைய சேர்ந்து வளர்றாங்க. இங்கிட்டு 2 பெண் குழந்தைகள் வளருது, அங்கிட்டு 2 ஆண் குழந்தைகள் வளர்ந்துட்டு வராங்க. சரியான நேரம் வருது, பொன்னரும் சங்கரும் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைக்கப்படுறாங்க. ஒரு வகையில சாமி செல்லாண்டி அம்மா ஒப்படைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு கதைப்படி வளர்த்து வந்த ராக்கி அண்ணனே அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்போ தாமரை நாச்சியார் தன்னுடைய மகன்களை அள்ளி எடுத்து கொஞ்சி முகர்ந்து இவ்வளவு நாளா தலைமுறைகளாக இந்த பங்காளிகளால எப்படியெல்லாம் இவங்க கஷ்டப்படுத்தப்பட்டாங்க, கோலாத்தா கவுண்டர்ல தொடங்கி அவங்க அப்பா குன்னுடையான் வரைக்கும் அவங்க அம்மாவுக்குமே எவ்வளவு துன்பங்களை அவங்க கொடுத்தாங்க, எப்படி நிலங்களை எல்லாம் பறிச்சு வச்சாங்க, எப்படி எல்லாம் அவங்க அப்பாவை அடிச்சாங்க, இப்படி மொத்த கதையையும் போட்ட உடனே இந்த 2 சிங்கங்களும் சின்ன குட்டிகளா இருக்கும் போதே வீறு கொண்டு எந்திரிச்சு நிக்குது. அதுக்கப்புறமா அத்தனை பகையையும் நெஞ்சுக்குள்ளேயே போட்டு மூட்டி இருந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா படதரட்டிட்டு போய் செல்லாத்தா கவுண்டருடைய கட்டுப்பாட்டுல இருந்த அவங்களுடைய பொன்னி வளநாட்டை மீட்டெடுக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த பங்காளிகளை எல்லாம் கட்டி வச்சு அவங்க அப்பாவை எப்படி அடிச்சாங்களோ அது மாதிரி அடிச்சு தோலை உரிக்கிறாங்க. கோவக்கார சங்கருக்கு இந்த பங்காளிகளை எல்லாம் இங்கிருந்து உயிரோடு அனுப்புறதுக்கு கொஞ்சம் கூட மனசு இல்ல. இருந்தாலும் தர்மவானா இருக்கிற பொன்னர் அவங்களுக்கும் திருந்தி வாழ ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு அவங்கள அந்த இடத்துல இருந்து போக சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போன செல்லாத்தா கவுண்டர் எங்க போவாரு, நேரா வேட்டுவர் குல தலைவன் தலையூர் காளிமன்னனை போய் பாக்குறாரு. எப்படி பொன்னரும் சங்கரும் பொன்னி வளநாட்டை அவர்கிட்ட இருந்து புடுங்கினாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லி தனக்கு உதவி செய்யும்படி கெஞ்சி கூத்தாடுறாரு. சரி, கொஞ்சம் காலம் பொறுத்துருங்க, அதுக்கான திட்டத்தை தீட்டுவோம்னு சொல்லிட்டு தலையூர் காளிமன்னனும் சொல்றான். அதே சமயத்துல மீட்டெடுக்கப்பட்ட இந்த பொன்னி வளநாட்டுக்கு தங்களுடைய அப்பாவை குன்னுடையான கூப்பிட்டு வந்து மறுபடியும் முடிசூட்டி வைக்கிறாங்க பொன்னரும் சங்கரும். இந்த நாட்டுக்கே படைத்தளபதியாக விசுவாசியாக இருந்த சோழன் தோட்டியுடைய மகன் வீரமலை சாம்புவனை நியமிக்கிறாங்க. தங்களுடைய தங்கச்சி மதிநுட்பத்துல சிறந்த அருக்காணிய ராஜாங்க ஆலோசகராக நியமிக்கிறாங்க. கொஞ்ச காலம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் மறுபடியும் தலையூர் காளிமன்ன எப்படியாவது பொன்னரையும் சங்கரையும் ஏதாவது ஒரு டிராப்புக்குள்ள மாட்ட வச்சு அவங்களுடைய நிலத்தை புடுங்கி மறுபடியும் செல்லாத்தா கவுண்டர்கிட்டே கொடுக்கணும்னு பிளான் பண்றாரு. அதுக்காக சேவல் சண்டைக்கு வாங்கன்னு சொல்லி பொன்னருக்கும் சங்கருக்கும் தூது அனுப்புறாரு. ஒரு பக்கத்து நாட்டு ராசா ஒரு போட்டிக்கு கூப்பிட்டா வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு மிகப்பெரிய அவமானமாய் போயிடும். அதனால பொன்னரும் சங்கரும் அந்த போட்டிக்காக கிளம்பி போறாங்க. கிளம்பி போய் உண்மையிலேயே வேட்டுவர் குலத்தை சேர்ந்த அவங்களுடைய சாவல் தான் ரொம்ப சிறப்பா சண்டை போட்டிருக்கணும். ஆனா நேருக்கு மாறா பொன்னர் சங்கர் விட்ட சாவல்கள் அவங்களுடைய எல்லா சாவல்களையுமே அடிச்சு துவம்சம் பண்ணிருது. வெற்றியோட திரும்பி வராங்க பொன்னரும் சங்கரும். இவ்வளவு நாளா செல்லாத்தா கவுண்டருக்காக உதவி செய்யறதுக்காக தான் பொன்னருக்கும் சங்கருக்கும் குடைச்சல் கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த தலையூர் காளிமன்னனுக்கு இப்படி ஒரு தோல்வியை சந்திச்சதுக்கு அப்புறமா பொன்னரும் சங்கரும் நேரடி எதிரிகளா மாறி போயிடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் காலங்கள் உருண்டோடி போகுது. குன்னுடையானும் தாமரையும் 2 பேருமே இறந்து சிவலோக பதவி அடைஞ்சிடறாங்க. இப்படி அப்பா ஆத்தா 2 பேருமே இறந்து போயிட்டதுனால அருக்காணி தங்கத்தை தேத்துறதுக்கு யாருமே இல்ல. அவ எந்நேரமும் அழுத மாதிரியே உட்கார்ந்துருக்கா. அண்ணன்கள் எவ்வளவோ ஆதரவு சொல்லி பார்த்தும் அவ கேட்க மாட்டேங்கிறா. சரி, உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுமா, அதையாவது செஞ்சு கொடுக்குறோன்னு கேட்கும்போது எனக்கு பேசக்கூடிய கிளிகள் வேணும், அதுகளோட பேசிக்கிட்டு இருந்தா கூட அப்பா அம்மாவுடைய நினைப்பு இல்லாம என்னுடைய மனசை கொஞ்ச நேரம் ஆத்திக்கிறவேன்னு அருக்காணி தங்கம் சொல்றா. அந்த பேசக்கூடிய அருமையான கிளிகள் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தா வீரமலை மேல இருக்கு. குறிப்பா அந்த கிளிகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியானது வேட்டுவர் குல தலையூர் காளிமன்னனுடைய எல்லைக்குள்ள இருக்குது. அந்த இடத்துல போய் கிளியை புடிச்சிட்டு வர்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. காளிமன்னன் அந்த எல்லையை பாதுகாக்கிறதுக்காகவே ஒரு மிகப்பெரிய வேங்கை கூட வளர்த்துட்டு வரான். ஆனாலும் தங்கச்சி கேட்டுட்டாலே அவ கேட்ட மாதிரி கிளியை புடிச்சிட்டு வரணுமே சொல்லிட்டு பொன்னரும் சங்கரும் 2 பேரும் கிளம்பி போய் அந்த எல்லைக்குள்ளேயே போய் அருமையாக பேசக்கூடிய கிளிகளை பூரா புடிச்சிட்டு வராங்க. அப்படி பிடிச்சு வரும்போது வேங்கையானது அவர்களை எதிர்கொள்ளுது. அந்த வேங்கை ஒரே பாய்ச்சலா பாஞ்சு இவங்க 2 பேரையும் கொல்ல முயற்சி செய்யும் போது 2 பேரும் வேங்கை கூட சண்டை போட்டு அந்த வேங்கையவே கொண்டு முடிச்சிடுறாங்க.
இது வரைக்கும் சுத்தி இருந்த எல்லா நாட்டுகள்லையும் தலையூர் காளிமன்னனை பார்த்து பயப்படுறதுக்கு ஒரு காரணம் அவன் கிட்ட இருந்த அந்த மிகப்பெரிய வேங்கை. அதை யாராலையும் சாய்க்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது தங்கச்சிக்காக கிளிய பிடிக்க வந்த அந்த இடத்துலயே வேங்கையை சாட்சி கொண்டு போடுறாங்க பொன்னரும் சங்கரும். இதனால ஏற்கனவே கோபத்துல இருந்த தலையூர் காளிமன்னனுக்கு இன்னும் கோபத்துடைய உச்சிக்கே போறான். நம்முடைய எல்லைக்குள்ள வந்து நம்முடைய கிளிகளையே புடிச்சிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தடுக்க பாஞ்ச நம்ம வேங்கைய வேற கொண்டுட்டு போயிருக்காங்க. இதுல இருந்து பொன்னிவள நாடானது மேநாட்டை விட பெரிய நாடுன்னு காட்ட முயற்சி செய்து அப்படின்னு சொல்லிட்டு செல்லாத்தா கவுண்டர் தலையூர் காளிமன்னனுக்கு இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுறாரு. இதனால உடனடியா பொன்னிவள நாட்டு மேல போர் தொடுத்து போங்கன்னு சொல்லிட்டு தலையூர் காளி தன்னுடைய வீரர்களுக்கெல்லாம் உத்தரவு போடுறாரு. இவங்க எல்லாருக்குமே தெரியும் பொன்னரும் சங்கரும் மிகப்பெரிய வீரர்கள்னு. அதனால அவங்க ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல வச்சு சந்திச்சோம்னா கண்டிப்பா இந்த தலையூர் படையை காலி பண்ணி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துல பிரிஞ்சு போய் தாக்குங்கன்னு சொல்றாங்க. முதல்ல பிரிஞ்சு போற ஒரு படையானது பொன்னிவள நாட்டில் இருக்கிற எல்லையில இருக்கிற கிராமங்களை பூரா சூறையாடுது. அங்க எல்லாத்தையும் கொள்ளையடிக்குது. அவங்களுடைய வெள்ளாமையை பூரா அழிச்சு ஒழிக்குது. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக முதல்ல இங்க அரண்மனையில இருந்து சங்கர் மட்டும் தனியா பிரிஞ்சு போய் அங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஒரு படையானது அருக்காணி தங்கத்துடைய தோழி குப்பாயிய அருக்காணி தங்கம்னு தப்பா நினைச்சுக்கிட்டு அவளை பொன்னிவள நாட்டில இருந்து கடத்திக்கிட்டு தலையூருக்கு கொண்டு போறதுக்காக வீரமலை காட்டுக்குள்ள புகுந்து போய்கிட்டு இருக்கு. அப்படி போகக்கூடிய அந்த படையை வழிநடத்தி போறவர் யாருன்னு பார்த்தா செல்லாத்தா கவுண்டர். அதே சமயத்துல இன்னொரு படைய போய் பொன்னர் சரமாரிய அடிச்சு அந்த படையை பூரா துவம்சம் பண்ணி விட்டுறாரு. இப்படி காட்டுக்குள்ள குப்பாயை கடத்திட்டு போற அந்த படையை பின்தொடர்ந்து போய் சங்கரும் வீரமலை சாம்புவனும் அந்த படையை பூரா துவம்சம் பண்ணி கடைசியாக செல்லாத்தா கவுண்டரே கொல்ல போறாங்க. அவரு கையெடுத்து கெஞ்சி இனிமேல் உங்க பக்கமே வரமாட்டேன்னு கெஞ்சி கேட்டதுனால சரி போனா போகுதுன்னு அவரை மட்டும் உசுரோட விட்டுட்டு வந்துடுறாங்க. போர் தொடுக்க வந்ததெல்லாம் சரி, எதுக்கு அவங்க குப்பாயை கடத்தணும்? சரி, தப்பா குப்பாயை கடத்திருக்காங்க. அருக்காணியத்தான் கடத்த வந்தாங்கன்னா கூட ஏன் அருக்காணியை கடத்த நினைச்சாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த கதையில இன்னொரு வெர்ஷன் சொல்லப்படுது. அந்த வெர்ஷன் ஸ்டோரி படி பேசுற கிளியை இந்த காட்டுக்குள்ள இருந்து புடிச்சு வந்தாங்க பாத்தீங்களா பொன்னர் சங்கர். அந்த கிளிகளானது தலையூர் காளியுடைய தங்கச்சி வளர்த்து வந்த கிளிகள்னும் அவளுக்கு தெரியாம அந்த கிளிகளை அவங்க பிடிச்சிட்டு போனதுனால அவ அழுதுகிட்டு இருந்ததுனால தலையூர் காளி கிளியத்தான புடிச்சிட்டு போனா கிளிய வச்சுக்கிட்டு இருக்கிறவளையே புடிச்சிட்டு வந்து உனக்கு அடிமையா கொடுக்கிறேன்னு சபதம் போட்டதாகவும் அதுக்காகத்தான் அருக்காணி தங்கத்தை கடத்துறேங்கிற பேர்ல அவள மாதிரியே அச்சசலா உருவ ஒற்றுமையோட இருக்கிற குப்பாயிய தெரியாம கடத்திட்டு வந்தாங்கன்னு சொல்லப்படுது. எப்படியோ குப்பாயிய மறுபடியும் மீட்டு இப்ப ஊருக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அடுத்து கொஞ்ச காலம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தலையூர் காளிமண்ணை வளர்த்துக்கிட்டு இருந்த பன்னிகளை பூரா திறந்து விட்டுறான்னு சொல்லப்படுது. அவன் வளர்த்துக்கிட்டு இருந்த காட்டு பன்னிகளை யாராலையும் அடக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த காட்டு பன்னிகளுக்கெல்லாம் தலைவனா கொம்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பன்னி, அது யானை சைஸ்க்கு இருந்த பன்னின்னு கூட சொல்றாங்க. அப்படிப்பட்ட பன்னி எல்லாம் ஊருக்குள்ள பூந்துருச்சுன்னா ஒரு நெல்மணி கூட மிச்சம் வைக்காம அத்தனையும் அழிச்சு ஒழிச்சுட்டு தான் போகும்னு சொல்லப்படுது. தலையூர்ல மழை பெய்யாததுனால பஞ்சத்தினால இந்த பன்னிகள் திறந்து விடப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல பொன்னிவள நாட்டை அழிக்கிறதுக்காகத்தான் இந்த பன்னிகள் திறந்து விடப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பன்னிகள் எந்த பக்கமா இறங்கிருச்சுன்னா முதல்ல சோழ நாட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. சோழ நாட்டில் இருக்கிற எல்லா வயல்வெளிகளையும் பூந்து அழிச்சு ஒழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இதனால சோழ ராசாவே விழுபிதுங்கி நின்றுகிட்டு இருக்கான். அதே நேரத்துல சோழ தேசத்துல இருந்து பொன்னிவள நாட்டுக்கு ஒரு ஓலை வந்து சேருது. பல காலமாக இந்த இடத்துக்கு கட்ட வேண்டிய கப்பத்தை கட்டாமலே நீங்க ஆட்சி பண்ணிட்டு வாரீங்க. அதனால சோழ தேசத்து ராசாவை பார்த்து இந்த நிலத்துக்கான கப்பத்தை உடனே கட்டிட்டு போங்கன்னு சொல்ல போக பொன்னரும் தன்னுடைய தம்பி சங்கருக்கு தெரியாம, ஏன்னா சங்கருக்கு தெரிஞ்சா கொஞ்சம் முன்கோபி, அதெல்லாம் நான் கப்பம் கட்ட மாட்டேன் அது இதுன்னு பேசுவாரு. ஆனா எப்படி பார்த்தாலும் இவங்களுடைய முன்னோர்கள் காலகட்டத்தில் சோழ தேசத்துல இருந்து ராசாவால கொடுக்கப்பட்ட நிலங்கள்ல தான் இப்ப இவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால கப்பம் கட்டியே தீர போறேன்னு சொல்லிட்டு பொன்னர் கப்பம் கட்டக்கூடிய அந்த தொகையை எடுத்துக்கிட்டு சோழ தேசத்துக்கு போறாரு. அவர் கிளம்பி போகிறப்பவே அருக்காணி தங்கம் இதுல ஏதாவது சூழ்ச்சி இருக்க போது நேரம் சரியில்லை, பின்னால பாத்துக்கலாம், இதை கொஞ்சம் தள்ளி போடலாம்னு சொல்றாங்க.
ஆனாலும் தர்மவானா இருக்கிற பொன்னர் அதெல்லாம் முடியாது, நம்முடைய முன்னோர்கள் கட்ட தவறிய அந்த கப்பத்தை நான் கட்டியே தீருவேன்னு சொல்லிட்டு சோழ நாட்டுக்கு போய் சேர்றாரு. கப்பத்தை கட்டுறதா சோழ நாட்டு ராசா கிட்ட ஒத்துக்கிறாரு. ஆனாலும் சோழ நாட்டு ராசா, என்னதான் நீங்க இப்ப கப்பத்தை கட்டுறேன்னு ஒத்துக்கிட்டாலும் இவ்வளவு நாளா கட்டாம இருந்தீங்களே, அதுவே ஒரு மிகப்பெரிய தப்பு தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டு பொன்னருடைய தன்மான உணர்ச்சியானது கொஞ்சம் வெளிப்பட்டு வருது. நாங்க தெரியாம தான் கப்பம் கட்டாம இருந்தோம், தெரிஞ்சே கட்டாம இருந்தோம்னா தான் நீங்க இப்படி எல்லாம் வார்த்தை விடணும், தெரியாமல் இருந்ததுக்கு நீங்க எனக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்காக பொன்னிவள நாடு இதை பார்த்துட்டு சும்மா இருக்காது, சோழ தேசத்துக்கு கூட மல்லு கட்டுறதுக்கு ரெடியா இருக்கும்னு இவர் ஒரு வார்த்தை விட்டுறாரு. ஆஹா, சின்ன நாடா இருக்கிற பொன்னிவள நாடானது சோழ தேசத்து மேலேயே போர் தொடுத்து வந்துருமா, அதையும் பார்த்துறேன்னு சொல்லிட்டு பொன்னரை கொண்டு போய் சிறையில் அடைச்சிறாரு நம்முடைய சோழ தேசத்து ராசா. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சங்கர் வீரமலை சாம்புவனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு சின்ன படையை திரட்டிக்கிட்டு சோழ நாட்டை நோக்கி படையெடுத்து வராரு. அதே சமயத்துல ஊருக்குள்ள இந்த பன்னிகள் புகுந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயமானது சோழராசாவுக்கு தெரிய வருது. அப்போ அங்க இருந்த மந்திரிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொன்னரும் சங்கரும் ஒரு சின்ன நிலப்பகுதி ஆட்சி பண்ணி வந்தாலும் மிகப்பெரிய வீரர்கள், இப்போ நம்ம முன்னால இருக்கிற பெரிய பிரச்சனை அவங்க கிடையாது, இந்த பன்னி கூட்டம் தான். நம்ம நாட்டு வீரர்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சு பார்த்தும் அந்த பன்னிகளை அழிக்க முடியல, அந்த பொறுப்பை இவங்க கிட்ட கொடுங்க, இவங்களோட இந்த சமயத்துல சுமூகமா போங்கன்னு சொல்ல போக சிறையில போட்டிருந்த பொன்னரை விடுவிச்சு சங்கரையும் ஆசுவாசப்படுத்தி, இனிமேல் உங்க நாடானது சோழ தேசத்துக்கு கப்பம் கட்ட தேவையில்லையப்பா, ஆனா இந்த பன்றி கூட்டத்தை அழிக்க வேண்டிய அந்த பொறுப்பானது உங்களை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. இவங்களும் அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு பொன்னிவள நாட்டுக்கே திரும்பி போறாங்க. ஏன்னா சோழ தேசத்தை முடிஞ்ச வரைக்கும் இந்த பன்றி கூட்டம் அழிச்சு முடிச்சிருச்சு, அடுத்து அது கண்டிப்பா பொன்னிவள நாட்டை நோக்கி தான் போகும், அதை நாட்டுடைய எல்லையிலேயே வச்சு அடிச்சு ஒழிக்கணும்னு இந்த பொன்னரும் சங்கரும் திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. பன்றிகளை வேட்டையாடணும், பன்றிகளை நிலைகுலைய செய்யணும்னா அதுக்கு மனுஷங்களால முடியாது, நாய் கூட்டம் தான் வேணும்னு ஒரு மிகப்பெரிய நாய்ப்படையவே உருவாக்குறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டில இருந்து ஒரு நாயானது இந்த நாய்ப்படையில சேர்க்கப்படுது. எப்படி அந்த பன்றி கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாக கொம்பன் ஒரு பண்ணி இருக்கோ, அதே மாதிரி இந்த நாய்ப்படைகளுக்கெல்லாம் ஹெட்டா பொன்னாச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன வயசுல இருந்து பொன்னர் சங்கர் அருக்காணி அவங்க அம்மா இவங்களால வளர்க்கப்பட்ட ஒரு நாயானது நாய்ப்படையுடைய தலைவனா நியமிக்கப்படுது. விஷயம் என்னன்னா, எவ்வளவு பெரிய நாய்ப்படை வந்தாலும் இங்க இருக்கிற பன்றிகளோட சண்டை போட்டு நாய்கள் தான் இறந்து போகுது. அந்த அளவுக்கு பன்றி படைக்கு எந்த தாக்கமும் ஏற்படல. கடைசியாக உயிரோட இருந்த ஒரே நாயே இந்த பொன்னர் சங்கருடைய பொன்னாச்சி நாய் மட்டும்தான். அதனால நாய்களை மட்டுமே நம்பி இருக்க கூடாதுன்னு பொன்னர் சங்கரே களத்துல குதிக்கிறாங்க. கடைசியாக அந்த மிகப்பெரிய யானை சைஸுக்கு இருக்கக்கூடிய அந்த கொம்பன் பண்ணி மேல பாஞ்சு அதோட காதை பிடிச்சு இந்த பொன்னாச்சி நாய் கட்டிச்சு இழுத்து அதை கீழே போட்டதா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா ஈட்டிய பாய்ச்சி அந்த மிகப்பெரிய பன்றியை அழிச்சு ஒழிச்சாங்கன்னு சொல்லப்படுது. அந்த பன்னியை குத்தி கிழிக்கும் போது அதோட உடம்புல இருந்து கொட்டின அந்த ரத்தமானது கட்டி கட்டியா கொட்டி இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. இப்ப கூட அந்த பன்னி இறந்து விழுந்த இடம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் போய் பார்த்தோம்னா அரக்கு நிறத்துல நிறைய கற்களை பார்க்க முடியும். அதெல்லாம் அந்த பன்னியுடைய ரத்தம் தான் இப்படி கற்களா மாறி இருக்குன்னு மக்கள் இந்த காலத்திலையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த தலையூர் காளிக்கு வரிசையா நமக்கு தோல்விக்கு மேல தோல்விதான் வந்துகிட்டு இருக்கு. இந்த பொன்னரையும் சங்கரையும் நம்மளால அழிக்கவே முடியலையே, ஏதாவது சூது செஞ்சு இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்செடுத்து கண்டிப்பா இவங்க மேல ஒரு மிகப்பெரிய போர் தொடுத்து போகணும்னு தலையூர் காளி முடிவு பண்ணி நின்றுருக்கான். அதே சமயத்துல கதையில வேற பக்கம் ட்விஸ்ட் ஆகி போகுது. அருக்காணி தங்கத்துக்கு அவங்க அம்மா தாமரை போட்டு வந்திருந்த சபதமானது இப்ப ஞாபகத்துக்கு வருது. அதாவது தாமரையுடைய அண்ணன் வீட்டுல பிறந்த 2 மகள்களையும் தன்னுடைய மகன்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சபதம் போட்டிருந்தாங்க பாத்தீங்களா. அந்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்கான வேலைகள்ல தங்கச்சி அருக்காணி ஈடுபட்டாங்கன்னு சொல்லப்படுது. இந்த கல்யாணம் நடக்கிறத பத்தியும் நிறைய வெர்ஷன் ஸ்டோரி சொல்லப்படுது. ஒரு வெர்ஷன் ஸ்டோரிஸ்ல இந்த முத்தாயி பவளாயி இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த அண்ணன் சம்மதம் தெரிவிச்சுட்டாருனோ, ஆனா கல்யாணத்துக்கு இந்த 2 பொண்ணுங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா 16 வயசுலயே பொன்னரும் சங்கரும் இறந்து போயிருவாங்கன்னு விதி இருக்கிறதுனால இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் நாங்க சந்தோஷமா வாழ முடியுமான்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்ததுனாலையும், கவலையே படாதீங்க, எங்க அண்ணன்மார கல்யாணம் மட்டும் பண்ணிக்கங்க, 16 வருஷம் கழிச்சு அவங்க வாழ்ந்து காட்டுவாங்க, அதுக்கப்புறமா அவங்க குடும்ப வாழ்க்கையை தொடங்கிக்கன்னு சொல்லிட்டு இந்த 2 பெண்களையும் தன்னுடைய அண்ணன்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அருக்காணின்னு ஒரு கதை சொல்லப்படுது. இன்னொரு கதைப்படி என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு சமயத்துல ஆத்துல ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வரும்போது அதுல முத்தாயி
பொன்னரையும் பவளாயும் மாட்டிக்கிட்டாங்கன்னு யாருன்னே அப்ப தெரியாத நேரத்துல பொன்னரும் சங்கரும் உள்ள குதிச்சு அந்த ரெண்டு பெண்களை காப்பாத்தி கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா கதையில பல வகையான ட்விஸ்டுகள்லாம் நடந்து கடைசியாக காப்பாத்தின இந்த ரெண்டு பேரும் அவர்களுடைய அத்தை மகங்கதான் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா குடும்பத்தாருடைய சம்மதத்தோட இவங்களுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சுன்னு ஒரு கதை சொல்லப்படுது. ஆனா எப்படியோ கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த ரெண்டு பெண்களும் பொன்னர் சங்கரோடு சந்தோஷமா வாழல, குடும்ப வாழ்க்கையில ஈடுபடலைன்னு சொல்லப்படுது. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா 16 வயசு ஆகட்டும் அதுக்கப்புறமா இல்லற வாழ்க்கையை நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்கிறது ஒரு கதை. இன்னொரு கதைப்படி பொன்னரும் சங்கரும் இப்படி இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டுட்டாங்கன்னா அவங்களுடைய பலம் குறைஞ்சிரும்னு இப்ப இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய எதிரிகளை எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா இல்லற வாழ்க்கையில முழுமையா கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு நினைச்சாங்கன்னு சொல்லப்படுது. எப்படியோ கல்யாணம் பண்ணி வந்த இந்த ரெண்டு பெண்களும் அருக்காணியுடைய பாதுகாப்புல அரண்மனைக்குள்ளேயே பத்திரமா இருக்காங்க. இப்போ தலையூர் காளிமண்ணை கிளைமாக்ஸ் ஃபைட்டுக்காக ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். என்னதான் பொன்னிவள நாட்டை விட அவங்க கிட்ட ஏற்கனவே பெரிய படை இருந்தாலும் ஏற்கனவே ஒரு தடவை அவங்க கூட போராடி தோத்து போய் தான் வந்திருக்காங்க. அதனால 18 குறுநில மன்னர்களுடைய படைகளை எல்லாம் தன்னுடைய படைக்கு கீழே சேர்த்து தலையூர் காளிமண்ணை ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்கி பிரம்மாண்டமா நுப்பாட்டினான்னு சொல்லப்படுது. இருந்தாலும் பொன்னரையும் சங்கரையும் வேற வேற இடத்துல வச்சு எதிர்கொள்ளணும், தனித்தனியா பிரிச்சு விடணுமேங்கிறதுக்காக அதுக்கு ஒரு சூழ்ச்சியை பண்றான். அந்த சூழ்ச்சியை நிறைவேற்றுறதுக்காக ஒரு ஆசாரியை கூப்பிட்டு விடுறாங்க. அந்த ஆசாரியுடைய பெயர் செம்பங்குளன் சொல்லப்படுது. இந்த செம்பங்குளனும் தலையூர் காளிமன்னனும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக இந்த ஆசாரி பொன்னர் சங்கருடைய கோட்டைக்குள்ளேயே போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க. அந்த திட்டத்தின்படி நல்லா மரத்தை இழைச்சு அருமையாக ஒரு மரக்காலை செஞ்சு முடிக்கிறான். மரக்கால்னா அளக்க பயன்படக்கூடிய தானியங்களை அளக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய உலக்கு மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மரக்காவை நல்லா மரத்திலே செஞ்சு அதுக்கு மேல நல்லா பொன்முலாம் பூசி ஒரு தங்க மரக்கா மாதிரி எடுத்துக்கிட்டு பொன்னர் சங்கருடைய அரண்மனைக்கு போறாரு இந்த ஆசாரி. என்னையா ஏறு இந்த பக்கம் வந்த விஷயம், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி பொன்னர் கேட்கும்போது, ஐயா இப்ப கையில வச்சிருக்கனே இந்த தங்க மரக்கா இது சோழ நாட்டு ராசாவுக்காக செஞ்சு எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கேன். அவங்க முத்துக்களை எல்லாம் அளந்து போடுறதுக்கு இப்படி ஒரு தங்க மரக்கா வேணும்னு கேட்டாங்க. ஆனா நைட் ஆகி போச்சு. இப்போ இதை வச்சுட்டு எங்காவது நான் போய்கிட்டு இருக்கும்போது திருடர்கள் திருடிட்டு போக வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் உங்க அரண்மனையிலேயே நான் தங்கி இதை கொஞ்சம் பாதுகாத்து கொடுங்கயான்னு கேட்கும்போது, சரிப்பா அப்படியே செய்யறேன் இங்கேயே தங்குன்னு சொல்லி அந்த மரக்காலை கொண்டு போய் அரண்மனையில் இருக்கிற பூஜை அறையில வச்சு பத்திரமா பூட்டி அதுக்கு சிறப்பு காவல் எல்லாம் போட்டுட்டு பொன்னர் போயிட்டார்னு சொல்லப்படுது. இப்படியே ஆசாரி நைட்டு முழுக்க பொன்னருடைய அந்த அரண்மனையிலே தங்குறாரு. அடுத்த நாள் காலையில அந்த மரக்கா அவர்கிட்ட திரும்ப ஒப்படைக்கப்படுது. அந்த மரக்காலை வாங்கி பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ஆசாரி சொல்றான், ஐயா நீங்க ரொம்ப தர்மவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஊரையே ஆட்சி பண்ற நீங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுவீங்க நான் நினைக்கல. நான் கொண்டு வந்து கொடுத்தது தங்க மரக்கா, நீங்க என்கிட்ட கொடுக்கிறது தங்க மூலம் பூசின மாதிரி இருக்கிற ஒரு மரக்கான்னு சொல்றான். இந்த கான்வர்சேஷன் போகும்போதே பொன்னர் தெளிவா புரிஞ்சுக்கிறாரு, இவன் ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்றதுக்காகத்தான், எதுலயோ நம்மளை சிக்க வைக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்னை யார் அனுப்புனதுன்னு அவனை மிரட்டி கேட்கிறாரு. ஆனா அவனோ எதுவுமே தெரியாத மாதிரி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு எல்லா தப்பும் நீங்க தான் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றான். அப்படி நீங்க எந்த தப்பும் செய்யாத ஆளா இருந்தா கோயில்ல வந்து சத்தியம் போடுங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அருக்காணி இவனை பார்த்தாலே தெரியுது இவன் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கான். இவன் சொல்ற எதையும் கேட்காதீங்கன்னா இவனை அடிச்சு விரட்டுங்கன்னு சொல்றா. ஆனாலும் தர்மமானா இருக்கிற பொன்னர் என்ன சொல்றாருன்னா, இப்படி இன்னைக்கு இவனை நம்ம அடிச்சு விரட்டிட்டா பிற்காலத்துல எல்லாருமே நம்மளை பார்த்து பயப்படுவாங்க, நம்ம மேல மக்களுக்கு இருக்கிற இந்த நம்பிக்கை போயிடும், இந்த திருட்டு பட்டமானது நம்மளோட குல கௌரவத்துக்கு அவமானமாகி போயிரும் சொல்லிட்டு சரி சத்தியம் போட வாரேன் வாடான்னு கூப்பிடுறாரு. அந்த ஆசாரி என்ன செய்யறியா, பக்கத்துல இருக்கிற எந்த கோவில்லையும் சத்தியம் போடக்கூடாது, இதெல்லாம் உங்க ஊர் சாமிங்க, அதனால தூரத்துல இருக்கிற வெள்ளாங்குளத்துக்கு வந்து அங்க வந்து சத்தியம் போட்டு போங்கன்னு கூப்பிடும் போது அதுக்கும் வாரேன், இன்னையில இருந்து 4 நாள் கழிச்சு வந்து சத்தியம் போடுறேன்னு சொல்றான். அப்போ ஆசாரி சொல்றான், வெள்ளாங்குளம் ஏரியில உள்மதகு வழியா போய் வெளிமதகு வழியா வந்து சாமி முன்னால சத்தியம் போட்டு போங்கன்னு கேட்க போக அப்படியே செய்யறேன்னு பொன்னரும் ஒத்துக்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, இன்னும் 4 நாளைக்கு அப்புறமா பொன்னரும் சங்கரும் தனித்தனி இடத்துல இருக்க போறாங்க. ஒருவேளை அவங்க 2 பேரும் ஒரே இடத்துக்கு அந்த சத்தியம் போடுற இடத்துக்கு போயிட்டாங்கன்னா இந்த அரண்மனையை ஈஸியா தலையூர் காளிமண்ணை தகர்த்துருவான். ஒருவேளை அவங்க 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சிருந்தாலும் அவங்களை அழிக்கிறது இவனுக்கு ரொம்பவே சுலபம் தான். அதனால இப்படி ஒரு
திட்டத்தை நிறைவேற்றிட்டோம்னு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் நல்லா யோசிச்சு பார்த்த அருக்காணி தங்கமும் பொன்னரும் மிகப்பெரிய ஆபத்து நாட்டை சூழ காத்திருக்கு. அதனால நாட்டுடைய எல்லையிலேயே ஒரு மிகப்பெரிய படைய வீரமலை சாம்புவன் நம்ம படை தளபதியுடைய தலைமையில் நுப்பாட்டணும். அதே சமயத்துல இந்த அரண்மனைக்கு முன்னால முத்தாயி பவளாயின்னு 2 பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வச்சிருக்காங்களா, அவங்களுடைய இந்த 3 மச்சினங்கள் தலைமையில ஒரு படைய அரண்மனைக்கு முன்னால் நுப்பாட்டணும். இப்ப நம்ம செய்யக்கூடிய இந்த ஆயுத்தங்கள் எதுவுமே சங்கருக்கு தெரியக்கூடாது. ஏன்னா தெரிஞ்சிச்சுன்னா அவன் இன்னும் உள்ள புகுந்து வேற ஏதாவது பிரச்சனை உருவாக்கி நம்ம இன்னும் எக்குத்தப்பா மாட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு சங்கருக்கு எந்த விஷயமும் தெரியாம எல்லா காரியங்களையும் கனகச்சிதமா நடத்தி வராங்க. நமக்கு ஒரு டவுட் வரலாம், சங்கரும் அதே அரண்மனைக்குள்ளதான் இருக்காரு, இப்படி போர் வீரர்கள்லாம் அணிவகுத்து வாரது படையை திரட்டி நிக்கிறதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரான்னு கேட்டா, குறிப்பிட்ட அந்த நாள்ல அவர் அரண்மனையை விட்டு வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பெரிய பிளானை போட்டு வைக்கிறாங்க. அந்த திட்டத்துப்படி சங்கரும் அவருடைய மச்சினங்க இந்த 3 பேரும் சொக்கட்டான் விளையாண்டாங்கன்னு சொல்லப்படுது. அந்த விளையாட்டின்படி தோக்குறவங்களை அரண்மனைக்குள்ள ஒரு நாள் பூரா சங்கிலியாலே கட்டி போடலாம்னு சொல்லிட்டு பந்தயம் கட்டி சரியாக சூழ்ச்சி பண்ணி சங்கரை தோக்கடிச்சு இந்த 3 மச்சினங்களும் சேர்ந்து சங்கரை அன்னைக்கு ஃபுல்லா அரண்மனை விட்டு வெளியே வராத மாதிரி சங்கிலியில கட்டி போட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இப்போ பொன்னர் சத்தியம் போட வேண்டிய அந்த நாள் வந்துருச்சு. தான் கூட ஒரு சின்ன படையை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு வெள்ளாங்குளத்துக்கு சத்தியம் போட அவர் கிளம்பி போயிடுறாரு. அதே சமயத்துல தலையூர் காளிமண்ணே ஒரு மிகப்பெரிய படையோட பொன்னிவள நாட்டுடைய எல்லைக்கு வந்து பார்க்கறான். பார்த்த அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏய் என்னப்பா, நம்ம படையெடுத்து வரோம்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம சூழ்ச்சி பண்ணி ஒருத்தர் அங்கிட்டு திருப்பிட்டோம், ஒருத்தரை கோட்டைக்குள்ள உட்கார வச்சிருக்கோம், போய் ஈஸியா அடிச்சிடலாம்னு வந்தா இங்க என்னடான்னா பொன்னிவள நாட்டுடைய எல்லையிலேயே இவ்வளவு பெரிய படை இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இந்த 2 படைகளுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. தலையூர் காளிமன்னனுடைய படை மிகப்பெரிய படையா இருக்குது. இருந்தாலும் வளநாட்டுடைய படை தளபதி நம்ம வீரமலை சாம்புவன் அவனுடைய முழு திறமையும் காட்டி சண்டை போடுறான். அதே சமயத்துல அரண்மனையை காத்துக்கிட்டு இருக்கிற அந்த 3 மச்சினர்களுடைய மிச்ச படையை இங்க வர சொல்ல எல்லா படையும் ஒன்னு சேர்ந்து அடிச்சு தலையூர் காளியுடைய படையை விரட்டி அடிக்க ஆரம்பிக்குது. அதனால முன்னோக்கி வந்த தலையூர் காளியுடைய படை மறுபடியும் பின்னோக்கி போக ஆரம்பிக்குது. அதனால ஒரு வழியா அவங்களை விரட்டி அடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு மறுபடியும் அரண்மனை காவலுக்கே திரும்பி போவோம்னு சொல்லிட்டு இந்த 3 மச்சினைகளுடைய படை மட்டும் திரும்பி போகுது. போற வழியில இருந்த குளத்துல கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போயிடலாம் சொல்லிட்டு இந்த 3 பேர் இறங்கி தண்ணி குடிக்கும் போது அந்த இடத்துல ஏற்கனவே சூழ்ச்சி பண்ணி அந்த குளத்துல விஷத்தை கலந்து வச்சிருந்தான் காளி. அதை குடிச்ச இந்த 3 மச்சினங்களும் மாண்டு போயிடுறாங்க. அதே சமயத்துல வெள்ளாங்குளத்துல பொன்னர் என்ன பண்றாரு, சத்தியம் போடுறதுக்காக ஒரு சின்ன படையோட அங்க போய் தங்கியிருக்காரு. அவர்கிட்ட சத்தியம் வாங்குறதுக்காக ஆசாரி செம்பங்குளனும் அந்த இடத்துல ரெடியா நிக்கிறான். அங்க இருந்த மிகப்பெரிய ஏரியில குதிச்சு உள்குமொழிக்குள்ள போய் வெளிக்குமொழிக்குள்ள வரணும். அது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த உள்குமொழியானது ரொம்ப ஆழத்துல இருக்கணும், அந்த இடத்துல நிறைய அகழிகள்லாம் இருக்கும்னு சுத்தி சுழலடிக்கக்கூடிய அந்த நீரானது யார் உள்ள போனாலும் உறிஞ்சு எடுத்துரும் சொல்றாங்க. அப்படிப்பட்ட இடத்துக்குள்ளேயே நுழைஞ்சு வெளியே வந்துகிட்டு இருக்கிறாரு பொன்னரு. அதே சமயத்துல இந்த தலையூர் காளியுடைய பிளான் என்னன்னா, ஒரு படையானது போய் வடநாடு கோட்டையை தாக்கணும், அதே சமயத்துல இன்னொரு படை பிரிஞ்சு போய் பொன்னர் இங்க தனியா சத்தியம் போட வந்திருப்பாரு, அவரை கொல்லணுங்கிறது. அதனால ஆசாரி இப்ப வந்துடும் அப்புறம் வந்துடும், எப்ப வேணாலும் தலையூர் காளியுடைய படை வந்து பொன்னரை கொண்டு ஓட்டும்னு ஆவலோட இருக்கா. ஆனா பொன்னர் சத்தியம் போடுறதுக்கு மேலேயே எந்திரிச்சு நீச்சல் அடிச்சு வந்துகிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாரு. இன்னும் தலையூர் காளியுடைய படை வரலையே, சரி நம்மளே இவரை இங்க ரகசியமா கொன்ற வேண்டியதான்னு சொல்லிட்டு பொன்னர் தண்ணியில இருந்து நீச்சல் அடிச்சு வெளியே வரக்கூடிய அந்த நேரமா பார்த்து கரை மேல வச்சிருக்கிற பிள்ளையார் சிலையை தூக்கி அவருடைய தலையிலேயே போட்டு கொன்றலாம்னு இந்த செம்பங்குளம் ரெடியா நின்னுகிட்டு இருக்கா. வெளியே இப்படி பிள்ளையார் சிலையோட நிக்கிற செம்பங்குளனை தண்ணிக்குள்ளேயே இருந்து பார்த்துக்கிட்ட நம்முடைய பொன்னர் தெளிவாக துள்ளி குதிச்சு வந்து தன்னுடைய கையில இருக்கிற கத்தியை வச்சு செம்பங்குள ஆசாரியுடைய தலையை அங்கேயே வெட்டி கொண்டு போட்டுறாரு. நிறைய விஷயங்கள் கைமீறி போய்கிட்டு இருக்கிறத அருக்காணி பாக்குறாங்க. அதுவும் இல்லாம இந்த மச்சினங்க 3 பேர் வேற இறந்து போயிட்டதுனால சங்கர் கிட்ட போய் இங்க நடக்கிற எல்லா உண்மைகளையும் படையெடுத்து வரக்கூடிய தலையூர் காளியை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதனால இவ்வளவு நேரமா சங்கிலியால கட்டப்பட்டிருந்த சங்கர் அந்த சங்கிலிகளை பூராமே பிச்சு எரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய குதிரையை எடுத்துட்டு வேகமா போறாரு. ஏற்கனவே அரண்மனையை காவ காத்துக்கிட்டு இருந்த இந்த 3 மச்சினங்களும் கிளம்பி போய் வார வழியிலே மாண்டு போனதுனால இப்போ அரண்மனை எந்த காவலும் இல்லாம தனிச்சு நிக்குது. அதே சமயத்துல வீரமலை காட்டுக்குள்ள வீரமலை சாம்பவனுடைய தலைமையில ஏற்கனவே இருந்த படை அப்படியே கொஞ்சம் சிதறமடைஞ்சு போய் நிக்குது.
ஏற்கனவே வந்து தாக்குதலுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த 3 மச்சனைங்களும் போற வழியில இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அவனுடைய படை திரும்பி தாக்க வருது. அந்த சமயத்துல சங்கர் சரியான நேரத்தில் உள்ள வந்துறாரு. வந்து எல்லாரையும் வெட்டி சாய்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ நடந்த மிகப்பெரிய சண்டையில செல்லாத்தா கவுண்டரும் அவருடைய மகன் மாந்தியப்பனும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஒரு வழியா இரண்டாவதா நடந்த இந்த போர்லையும் பொன்னிவள நாடு தான் ஜெயிச்சு நிக்குது. ஆனாலும் ஏற்கனவே இவங்க பிறந்திருந்தப்ப இவங்க கட்டம் சொன்ன மாதிரி 16 வயசுல இவங்க இறந்தாங்கன்னு பாத்தீங்களா, அந்த கஷ்ட காலமானது, அந்த கஷ்டமான கட்டமானது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. போரெல்லாம் முடிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஆசுவாசப்படுத்தி உட்கார்ந்து இருக்கும் போது சங்கருடைய நெத்தியில இருந்து காயம் பட்டு அதுல இருந்து ரத்தம் சொட்டுறதை பாக்குறாரு. உடனே பக்கத்துல இருக்கிற வீரமலை சாம்புவன் கிட்ட, என்னுடைய நெத்தியில இப்படி காயம் பட்டுருச்சு, மானத்துக்கும் வீரத்துக்கும் அடையாளமா தெரிஞ்ச குளத்துல பிறந்தனா இப்படி நெத்தியில வெட்டு வாங்கி நிக்கிறனே, இது காலாகாலத்துக்கும் நான் அடிபட்டதை இந்த மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்குமே, இதுக்கு மேல நான் வாழ்றது அர்த்தம் இல்ல, என்னுடைய உயிரை நான் போக்கிக்கிற போறேன்னு சொல்றாரு. இதை கேட்ட வீரமலை சாம்புவன் எவ்வளவோ மன்றாடி பாக்குறாரு. எப்பா நீ என்ன முதுகலையாப்பா வெட்டு வாங்கின, நெத்தியில தானப்பா வெட்டு வாங்கியிருக்க, இதனால என்னப்பா இருக்கு, வீரத்தெலும்பு தானப்பான்னு சொல்லி மனச மாத்த பாக்குறாரு. இருந்தாலும் சங்கர் அதை ஒத்துக்கவே மாட்டாரு. எனக்கு இருக்கின்ற வீரத்திற்கு, என்னுடைய புஜபலா பராக்கிரமத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய இழுக்காகி போச்சு, இதனால என்னோட மானம் கெட்டு போச்சுன்னு நான் நினைக்கிறேன், அதனால ஒரு நிமிஷம் கூட நான் உயிரோட இருக்க மாட்டேன், என்னுடைய உயிரை போக்கிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய கையில இருந்த வாளை வச்சு தன்னுடைய நெஞ்சிலேயே பாய்ச்சி அந்த இடத்திலேயே தற்கொலை செஞ்சு செத்து போனார்னு சொல்லப்படுது. இதே கதை தெய்வாம்சம் பொருந்திய இன்னொரு வெர்ஷன் ஸ்டோரியில எப்படி சொல்லப்படுதுன்னா, சங்கர் உள்ள புகுந்து அந்த வேட்டுவ குலத்துல இருக்கிற எல்லாரையும் கண்டந்துண்டமா வெட்டி யாருக்குமே பாரபட்சம் பார்க்காம ஒட்டுமொத்த படையுமே அழிச்சு நிர்மூலமாக்கி போடுறான். அது போக இந்த வேட்டூர் குளம் அனுப்பி வச்சிருந்த எத்தனையோ விலங்குகளை வேற கொண்டு குமிச்சிடறான். இனிமேல் அந்த குளத்துல ஒரு ஆண் குழந்தைய கூட விட மாட்டேன், அத்தனை பேரையும் கொண்டு ஒழிப்பன்னு உக்கிரத்தோட சத்தம் போட்டார்னு சொல்லப்படுது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மாயவர் மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, இனிமேல் சங்கர் உயிரோட இருந்தா அவனுடைய கோபத்துக்கு முன்னால இந்த பகுதியே, இந்த நாடே நாசமாகி போயிடும், அதனால சங்கருடைய உயிரை பறிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆம்பளையும் இல்ல, நாமத்தான் சங்கருக்கு இந்த பிறவியிலிருந்து மோட்சத்தை கொடுத்து மற்ற உயிர்களையும் காத்து ரசிக்கணும்னு சொல்லிட்டு வாழைமர தண்டுல ஒரு அம்பை செஞ்சு அதை அருமையாக சங்கர் நோக்கி விட்டாரணும். அந்த அம்பை கூட சரியாக சங்கர் பிடிச்சு நிப்பாட்டி, யாருடா நம்ம அத்தனை பேரை கொண்டு ஒழிச்சிட்டமே, இனி எங்க இருந்து அம்பு வருதுன்னு திரும்பி பார்க்கும்போது மாயவன் மகாவிஷ்ணு நிக்கிறத பார்த்து, ஆஹா மாயவனே நம்மளோட உயிரை கேட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த உசுறு நமக்கு எதுக்குப்பான்னு சொல்லிட்டு அந்த அம்பை எடுத்து அவனே அவனுடைய நெஞ்சை கிழிச்சுக்கிட்டு தன்னுடைய உயிரை மாயவன் கிட்ட ஒப்படைச்சிட்டான்னு ஒரு கதை சொல்றாங்க. இப்போ சங்கர் இறந்து போயிட்டாரு. இந்த செய்தியை எப்படியாவது பொன்னருக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய கையில இருந்த மிகப்பெரிய முரசு அடிக்க ஆரம்பிக்கிறாரு வீரமலை சம்புவன். இதை பத்தி ஏற்கனவே பொன்னரும் வீரமலை சம்புவனும் பேசி வச்சிருந்தாங்க. என்னன்னா, நான் சத்தியம் போடுறதுக்காக வெள்ளாங்குளத்துக்கு போறேன், ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆகி போச்சுன்னா நீ இந்த முரசு அடி, அதை கேட்டு எங்க இருந்தாலும் நான் ஓடி வந்துடுவேன்னு பொன்னரை சொல்லிட்டு போயிருப்பாரு. அதனால எல்லாமே கைமீறி போகுதே, சங்கரே இறந்து போயிட்டாருங்கிறதுனால அந்த முரசு அடிக்க ஆரம்பிக்கிறாரு வீரமலை சாம்புவன். வீரமலை சாம்புவனுடைய வாகனம்னு என்ன சொல்லப்படுதுன்னா, மற்ற வீரர்கள்லாம் குதிரையில் வரும்போது இவர் மட்டும் காளமாட்டு மேல வருவாருங்கிறாங்க. அதனால இப்ப கூட பொன்னர் சங்கருடைய கோவில்கள் எல்லாம் பார்த்தோம்னா காளமாட்டு மேல உட்கார்ந்து இந்த வீரமலை சாம்புவன் முரசு அடிக்கிற அந்த சிலைகளை நம்மளால பார்க்க முடியும். இந்த முரசு சத்தத்தை எத்தனையோ கிலோமீட்டருக்கு தாண்டி இருந்த பொன்னருடைய காதுகளில் கேட்குது. அங்க இருந்து இந்த வீரமலை காட்டுக்குள்ள இந்த போர் நடந்த இந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. வந்து பார்த்தா சங்கர் இறந்து போய் கிடக்கிறாரு, தன்னுடைய மச்சனங்கள்லாம் கொஞ்சம் தூரத்தில் இறந்து போய் கிடக்கிறத பார்க்கறாரு. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இனிமேல் நான் மட்டும் இங்க உசுரோட இருந்து என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாளை நட்டி வச்சு அவரும் வாள்ல பாஞ்சு இறந்து போனார் சொல்லப்படுது. வீரமலை சாம்புவனும் அந்த இடத்துலயே தன்னுடைய உயிரை மாச்சிக்கிட்டாரு சொல்லப்படுது. இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த குலக்கொடியே அழிஞ்சு போன இந்த செய்தியானது அருக்காணி தங்கத்துக்கு போய் சொல்லப்படுது. அருக்காணி தங்கம் தன்னுடைய அண்ணன்கள் இறந்து போயிட்டாங்கிற செய்திய தன்னுடைய மதினிமார்கிட்ட சொல்லி, வாங்க எல்லாரும் அந்த படுகளத்துக்கு போய் பார்ப்போம்னு சொல்லும் போது அந்த மதினிமார்கள்லாம் வர மறுக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அவங்க வரமாட்டேன்னு சொல்றதுக்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்படுது. ஒரு காரணம் என்னன்னா, தன்னுடைய கணவர்கள் மிகச்சிறந்த ஆண்மகன்கள், அவங்களை கொல்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு அவங்க நம்பினாங்கன்னு சொல்லப்படுது. இன்னொன்னு என்ன சொல்லப்படுதுன்னா,
இவ்வளவு நாளா வீட்டு சிறையில வச்சிருந்தவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய கணவர்களை பார்க்க வரேன்னு போர் நடக்கிற இடத்துக்கு வந்து அதனால அவங்க ரெண்டு பேரும் சிறப்பட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வரமாட்டாங்கன்னு சொன்ன மாதிரியும் சொல்லப்படுது. எப்படியோ அன்னிமார்கள் வரமாட்டேன்னு சொன்னதுனால அந்த அரண்மனையவே பூட்டி இனிமேல் யாராவது பகைவர்கள் வந்து தன்னுடைய மதினிமார்களுடைய மானத்துக்கு எந்த இழுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அரண்மனைக்கே தீ மூட்டிட்டு அங்கிருந்து கடைசியாக தன்னுடைய அண்ணன்களுடைய முகத்தை பாத்திர மாட்டோமான்னு அருக்காணி தங்க ஓடி வரான்னு சொல்லப்படுது. அப்படி இந்த வீரமலை காட்டுக்குள்ள அருக்காணி தங்க ஓடி வரா, அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டே ஓடி வரா. அப்படி ஓடி வருகின்ற அவளுடைய அந்த அழுகுரலானது இப்போ ஆரம்பத்துல கதையில பார்த்தோம் பாத்தீங்களா, பெரிய காண்டியம்மன் பார்வதி அம்மா ஒரு ஸ்தம்பத்து மேல இருந்து தவம் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய காதுல கேட்க ஆரம்பிக்குது. ஆஹா, அருக்காணிங்கிற பொண்ணு வந்து நமக்கு மோட்சத்தை கொடுப்பான்னு ஆண்டவன் சொன்னாரு, அவ வந்துகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு பெரிய காண்டியம்மா அருக்காணி தங்கத்தை அழைச்சு வர சொல்றாங்க. அருக்காணி தங்கத்தை அழைச்சு வரதுக்காக 7 கன்னிமார்களும் தேவியுடைய பல வகையான வாகனங்களும் போய் அவளை அழைச்சு வருது. என்ன காரணமா ஏம்மா அழுகிறேன்னு கேட்கும் போது அருக்காணி தங்கத்துடைய 2 சொட்டு கண்ணீரானது பெரிய காண்டி அம்மாவுடைய காலில் பட்டுச்சுன்னு சொல்லப்படுது. அத்தோட அந்த அம்மா 2 பிறவியா 2 பிறவிகளாக 2 பால் பிறவியா இருந்த அந்த அம்மா தன்னுடைய பழைய உருவமான ஒரு பெண் உருவத்திற்கு மாறி நின்றான்னு சொல்லப்படுது. அத்தோட அருக்காணி தங்கம் கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால கொலையுண்டு கிடக்கின்ற தன்னுடைய அண்ணன்மார்களை எல்லாம் உசுரோட எழுப்பி தரணும்னு கேட்டுக்கிட்டதுனால அதே மாதிரியே பெரிய காண்டி அம்மாவும் பொன்னரையும் சங்கரையும் உயிரோட எழுப்பி கொடுத்தாங்கன்னு சொல்லப்படுது. இப்படி உசுரோட எழுந்து வந்த பொன்னரும் சங்கரும் இந்த உலகத்துல செத்து போனவங்க எல்லாம் திரும்பி வர்றதா இருந்தா இந்த உலகத்துல நம்ம யாருக்குமே இடம் கிடையாது, அதனால சிவபெருமானுடைய அடிகளையே நாங்க போய் சேர்றோம்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் அமரத்துவத்தை வாங்கி சிவலோக பதவி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற அருக்காணி தங்கத்தை கூப்பிட்டு வந்து பெரிய காண்டி அம்மா தன்னுடைய கோவில்ல அவளை ஒரு சாமியா உட்கார வச்சுட்டாங்கன்னு சொல்லப்படுது. இப்போ நடந்த இந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாமே இந்த பொன்னர் சங்கர் கோவில்ல வீரப்பூர் கோவில்ல மிகப்பெரிய திருவிழாக்கள் நடக்கும் போது நாடகமாக பல இடங்கள்ல நடிச்சு காட்டப்பட்டு இருக்கும். அது போக கோவில்ல நேர்த்தி கடன் பண்றது, சாமி வந்து ஆடுறவங்க எல்லாம் கூட எல்லா கோயில்லையும் சாமி வந்து ஆடுனா நீர் போட்டு சாந்திப்படுத்துவாங்களா, ஆனா இந்த கோயில்ல சாமி வந்து ஆடுறவங்க மயக்கம் அடைகிற நிலைமைக்கு போய் சாமி முன்னால எல்லாரும் படுகளத்துல எந்த இடத்துல பொன்னரும் சங்கர் இறந்து போனாங்களோ அங்க படுத்துருவாங்க. அதுக்கப்புறமா வயசுக்கு வராத ஒரு கன்னித்தன்மை உள்ள ஒரு சின்ன பொண்ணு வந்து தன்னுடைய கையில புனித நீர் எடுத்துட்டு வந்துட்டு இவங்க எல்லாருடைய முகத்திலையும் தெளிச்சு அவங்களை எழுப்பி விடுவான்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா பொன்னர் சங்கர் எப்படி இறந்து போய் மறுபடியும் உயிரோட எந்திரிச்சாங்களோ அதே போல இங்க இருக்கிற அத்தனை பேரும் சாமியாடினவங்களும் எந்திரிச்சு நிப்பாங்கன்னு சொல்லப்படுது. இது போல இந்த பொன்னர் சங்கர் கோவில்களை இங்க நடக்கக்கூடிய வழிபாடுகளே குறிப்பிட்டு சொல்லும்படியா நிறைய இருக்கு. இந்த வீடியோல பொன்னர் சங்கருடைய வரலாறு மட்டும் நம்ம பார்த்தோம். பின்னால ஒரு நாள்ல இந்த கோயில்களை பத்தின டீடைலான ஒரு வீடியோ போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள், உங்களுக்கு பிடிச்ச சாமிகளை பத்தி வீடியோக்கள் போறதுக்கு இந்த வீடியோடைய கமெண்ட்ஸ்லயே சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.